ரயில்வேவோட டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் இன்ஜினியரிங் டாபிக் ஒன் பை ஒன் வந்து லேர்ன் பண்ண போறோம். மொத்தமா இந்த 6 டாபிக் தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதை வச்சு சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற சிலபஸ் வச்சுதான் வந்து சொல்றேன். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின்ஸ் என்னன்னா கேட்பாங்க. இதுல நல்லா பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரைக்கும் வந்துன்னா பிசிக்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜினியரிங் டாபிக்கா இருக்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 6 டாபிக்கா வந்து பிரிச்சிருக்கேன். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து லேர்ன் பண்ண போறோம். இது அடித்தளம். அதாவது மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்ப இந்த படிக்கிறோம் பாத்தீங்களா, இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கிற அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது நல்லாவே வந்து புரியும். சரி, இப்ப இதுக்கான என்டையர் கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ்க்கான வீடியோ அண்ட் வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து ஆப்ல தான் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு இன்ஜினியரிங் சொல்லிட்டு வந்து இதுல தான் வந்து வீடியோ அண்ட் வந்து பிடிஎஃப் இருக்கு. இதுல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியும்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் கூறுகள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்பிள் இதையுமே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன், அதாவது ரெசிஸ்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டர் வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெசிஸ்டர்ல நிறைய டைப் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டரு, வேரியபிள் ரெசிஸ்டரு, ப்ரீசெட் ரெசிஸ்டரு, கேங் ரெசிஸ்டரு, தெர்மிஸ்டரு, நான் லீனியர் ரெசிஸ்டர். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர், ப்ரீசெட் கெப்பாசிட்டர், வேரியபிள் கெப்பாசிட்டர், வேரக்டர் டயோடு, போலரைஸ்டு கெப்பாசிட்டர், கேங்டு கெப்பாசிட்டர் அண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டான இண்டக்டர். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன், கேள்வியுமே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கேள்வி தான் எடுத்திருக்கேன். சும்மா நான் ரேண்டமா போயிட்டு வந்துடுறேன்னா, அதாவது ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாமோட கொஸ்டின் எடுக்கல. டெக்னீஷியனுக்கு என்ன தேவையோ அதுல கேட்ட கேள்வி வச்சு படிக்கும் போது என்ன ஆக முடியும்னா எப்படிலாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். இப்ப கேள்வி பாருங்களேன், விச் சிம்பிள் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் ரெசிஸ்டர் இன் ஏ சர்க்கியூட் டயக்ராம். அப்ப என்ன ஒரு மின்சுற்று வரைபடத்தில் மின்தடையை குறிக்க எந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்னா ஜிக்ஸாக் லைன், வளைந்த கோடு தான். ஸோ ஜிக்ஸாக் லைன் இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கானது. டூ பேரலல் பிளேட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ டூ பேரலல் பிளேட் இதுதான் டூ பேரலல் பிளேட் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பிளேட்டா இருக்காது, அது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ கெப்பாசிட்டர் நான் போலரைஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றது. சர்க்கிள் வித் பாயிண்டர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆரோ மார்க், அதாவது ஆரோ மார்க்லயே ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ரெசிஸ்டர்ல இந்த மாதிரி ஆரோ மார்க் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அது வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர்ல ஆரோ மார்க் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது வேரியபிள் வந்து கெப்பாசிட்டர். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேசிக்ஸ் ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ரீகல் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கறதே அப்படியே தமிழ்லையுமே வந்து கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். நிலையான மின்தடை, மாறக்கூடிய மின்தடை, முன்னிருப்பு, இணைந்த வெப்ப உணரி இல்ல தெர்மிஸ்ட்னு சொல்லுவாங்க, நேர் கோட்டல்லாத மின்தடை, துருவமற்ற மின்தேக்கி, முன்னிருப்பு மின்தேக்கி, மாறக்கூடிய மின்தேக்கி, வெரக்டா டயோடு. நம்ம டயோடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போதைக்குன்னு வந்துடுன்னா ஜஸ்ட் அதோட காம்பனன்ட் மட்டும்தான் வந்து பாக்குறோம். துருவ மின்தேக்கி, இணைந்த மின்தேக்கி, நிலையான வந்து தூண்டி. இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா இண்டக்டர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருள் சுருளா இருக்கும். இந்த மாதிரி சுருள் இருக்கிறது வந்து என்னன்னா இண்டக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸோட இதெல்லாம் காம்போனன்ட், ஓகே இப்படிதான் சிம்பிள் இருக்கும் போல அப்படின்னு பார்த்திருக்கோமா. இதுல இருக்கிற இதையுமே என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இப்ப பிக்ஸ்டு ரெசிஸ்டரோட முக்கியமான வேலை என்ன, ரெசிஸ்டர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். எதை ரெசிஸ்ட் பண்ணும், கரண்ட் ஃப்ளோ பண்றது தடை பண்ணும், ரைட்டா. அதுதான் ரெசிஸ்டரோட வேலையை, மின்சாரத்தை தடை பண்ணுதுன்னு அர்த்தம். நிலையானுன்னு சொல்லும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன பிக்ஸ்டா இருக்கும். அதாவது எவ்வளவு வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பிக்ஸ்டா என்ன பண்ணினா தடை பண்ணும், அதுதான் வந்து என்னன்னா பிக்ஸ்டு ரெசிஸ்டர். வேரியபிள் மீன்ஸ் வந்து தேவைக்கேற்ப என்ன பண்ண முடியும்னா இந்த ரெசிஸ்டன்டோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ப்ரீ செட்னா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணினா செட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதுலதான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே அமைக்கக்கூடிய மின்தடை. ஸோ சர்க்யூட் கேலிபிரேஷன்ல சிறிய அளவுல என்ன பண்ணும்,
ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அட்ஜஸ்ட் செய்ய பயன்படும். அதுக்குதான் வந்து ப்ரீசெட் ரெசிஸ்டர். கேங்டு இணைக்கப்பட்ட, அதாவது நிறைய வந்து என்னன்னா 2 அளவுக்கு மேற்பட்ட வேரியபிள் ரெசிஸ்டர் ஒரே நேரத்துல கண்ட்ரோல் செய்ய பண்றதுதான் வந்து என்னன்னா கேங்டு ரெசிஸ்டர். நிறைய ரெசிஸ்டர் இருக்கும். அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் 4-3 ரெசிஸ்டரை வந்து ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து இந்த கேங்டு ரெசிஸ்டர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தெர்மிஸ்டர் வந்து வெப்ப மின்தடை, அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ டெம்பரேச்சருக்கு ஏற்ப என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அதாவது அதிகமான வந்து டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல ரெசிஸ்டன்ஸ் வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது. நான் லீனியர் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரியல் அல்லாது, அதாவது என்ன, வோல்டேஜ் இல்ல டெம்பரேச்சர் மாறும் போதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த ஒரு இதுலயும் மாற்றம் ஏற்படாது. தெர்மிஸ்டர் என்பது டெம்பரேச்சர் பொறுத்து என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ்ல மாறுபடும். ஆனா நான் லீனியர்னா எதுவும் டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, வோல்டேஜ் இருந்தாலும் சரி, எதுலயும் என்ன ஆகாது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல மாற்றம் வராதான் வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்றது ரெசிஸ்டர். நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஸோ நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி இல்லாம இருக்கும். எல்லா டைரக்ஷன் என்ன பண்ண முடியும்னா நம்மளால கனெக்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ரீசெட் என்பது என்ன, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை வந்து சிறிய அளவுல நம்மளால அட்ஜஸ்ட் செய்ய முடியும் அப்படின்னா அதான் ப்ரீசெட்னு சொல்லுது. வேரியபிள் என்ன, ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை தேவைக்கேற்ப என்ன பண்ணா நம்ம மாற்ற முடியும், ரைட்டா. ஸோ ரேடியோ டியூனிங்ல வந்து என்ன பண்ண இது பயன்படும். அடுத்து டயோட்ல வெரக்டார் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரக்டார் டயோட், நம்ம டயோடோட கான்செப்ட் டீட்டெயிலா இருக்கு, அதை நம்ம லேர்ன் பண்ணோம். பட் வெரக்டார் டயோட் என்பது என்ன, ரிவர்ஸ் வோல்டேஜ் மூலம் என்ன கெப்பாசிட்டன்ஸை மாற்றக்கூடிய டயோடு தான் வந்து வெரக்டார் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். சரியான போலாரிட்டியில மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து கேங்கடான கெப்பாசிட்டர், பல கெப்பாசிட்டர்கள் ஒரே கண்ட்ரோல் மூலம் வந்து மாற்ற முடியும். அதுதான் வந்து கேங்கடு கெப்பாசிட்டர். ஃபிக்ஸ்டு இண்டக்டர். ஸோ ஃபிக்ஸ்டு இண்டக்டர் அப்படின்னா நிலையான மின்தூண்டி என்பது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எனர்ஜியை வந்து என்ன ஸ்டோர் செய்ய வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு இண்டக்டர். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எனர்ஜியை வந்து ஸ்டோர் செய்ய முடியும். ஃபில்டர் மற்றும் காயில் சர்க்யூட்ல என்ன பண்ணா இது வந்து பயன்படும். ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி காம்போனன்ட் இருக்கு, அந்த காம்போனன்ட்ல ஒவ்வொரு காம்போனன்ட் வந்து என்ன மாதிரிலாம் பயன்படுது, என்ன வந்து அதோட ரோலு. ஜஸ்ட் வந்து என்னன்னா இப்ப நான் ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் சொல்லும் போது நிறைய ஸ்டூடெண்ட் முதல்ல ரெசிஸ்டர்னா நம்மளுக்கு என்னன்னா கன்ஃபியூஷன் வர, ரைட்டா. ஸோ அதுல என்ன பண்ணும், ஒவ்வொரு ரெசிஸ்டரும் அதுக்கான வந்து என்னன்னா வேலைகள் என்ன, அதான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்ப அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரெசிஸ்டர் தான் என்னன்னா ஜிக்ஸாக் சிம்பிளை வந்து கொண்டிருக்கும், கரண்ட் ஃப்ளோவை என்னன்னா கட்டுப்படுத்தும். ஸோ கெப்பாசிட்டர் மின்தேக்கி என்ன, 2 பேரலல் பிளேட்டோட சிம்பிள் இருக்கும், சார்ஜை வந்து என்ன சேமிக்கும்னு சொல்றது. இண்டக்டர் மின்தூண்டி காயில் சிம்பிள், அது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் என்ன சொல்லுவோம்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணா சேமிக்கக்கூடியதோ. ஸோ ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டயகனல் டயகனல் லைன் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது வந்து ப்ரீசெட். அதாவது ப்ரீசெட்டுக்கு ஒன்று பார்த்தோமா. ஸோ ப்ரீசெட் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டயகனல் வந்து இருக்கும். ஈவன் இதுல கூட பாருங்க, ப்ரீசெட்ல டயகனல். ஸோ டயகனலுக்கான இது வந்து என்னன்னா ஒரு சைடு மட்டும் இருந்துச்சுன்னா அதான் வந்து ப்ரீசெட் வந்து ரெசிஸ்டர். ரைட். அடுத்து அடுத்து இப்ப ரெசிஸ்டர் கெப்பாசிட்டரை வச்சு தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் நிறைய இதுல வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல, அதாவது நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா அட்வான்ஸ் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி பேசிக்கா ரெசிஸ்டர்னா என்னப்பா, கெப்பாசிட்டர்னா என்ன, இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா வந்து என்னன்னா மைண்ட்ல வந்து வச்சுக்கலாம். கவனிங்க, நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரைட்டா. ரெசிஸ்டர் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் கரண்டோட ஃப்ளோ வந்து அப்போஸ் பண்ணும், ரைட்டா. ஸோ மின்னோட்டத்தின் ஓட்டத்தை என்ன பண்ணா எதிர்க்கிறது. கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பேர்ல இருக்கு, மின் தேக்கி. தேக்கி இத மின்சாரத்தை தேக்குது, ரைட்டா. அப்ப என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது வந்து ஸ்டோர் பண்ணுது. இது அப்படி என்ன பண்ணிக்கலாம்னா அனிமேஷனாவும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னன்னா மறக்கவே மறக்காது. நல்லா கவனிங்களா. இப்ப நார்மலா வந்து என்னன்னா ஒரு சர்க்யூட் இருக்கு, அந்த சர்க்யூட்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணா அது என்ன பண்ணும்னா ஸ்லோ பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நார்மலா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து இருக்கும்போது அது கரண்டோட மூவ்மெண்ட் என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது, ரைட்டா, ஸ்லோ பண்ணுது, ரைட்டா. அதாவது ரெசிஸ்டரோட முக்கியமான வேலையே இந்த மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட வந்துன்னா இந்த சிம்பிள் இருக்கும், இந்த மாதிரி. அதாவது நீங்க நல்லா பார்க்கலாம், இது வந்து வேகமா போற மாதிரி இருக்கும். இதுல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரணுமா, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். இது வந்து கெப்பாசிட்டர். நீங்க நல்லா கவனிங்க, கெப்பாசிட்டர் என்ன, மின்சாரத்தை வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொன்னோமா. இது எப்படி ஸ்டோர் பண்ண, இந்த இடத்துல தான். ஸோ இதுல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து, அதாவது மின்சாரத்தை ஒரு இதுல என்ன பண்ணி வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தேவைப்படும் போது என்னன்னா அது மின்சாரத்தை கொடுக்கும். அதுதான் வந்து கெப்பாசிட்டரோட
முக்கியமான இது ஈவன் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தேவை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கரண்ட் வந்துன்னா அலோவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றது. ரைட். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து புரியும். அதுக்கான டெஃபனிஷன் மாதிரி தான் தியரி தான் அந்த இடத்துல இருக்கு. ரெசிஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டருக்கு சி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான யூனிட் வந்து ஓமு, இதுக்கான யூனிட் வந்து ஃபாரடே. இது என்ன பண்ணும்? ஸ்டோர் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் ஹீட், ரைட்? அதாவது ரெசிஸ்டர் இருக்கிற போது என்ன ஆகும்னா ஹீட் ஆற்றலை என்ன வெப்ப வடிவில் வந்து மாற்றும். இது என்ன? ஸ்டோர் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மின்புலத்துல ஆற்றலை என்ன பண்ணுதுன்னா இது வந்து சேமிக்கும். அதாவது ரெசிஸ்டர் ஆனது அலோ போத் ஏசி அண்ட் டிசி கரண்ட். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை பொறுத்து தேவையான அளவு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும். கெப்பாசிட்டர் ஆனது ஏசியை வந்து அலோவ் பண்ணும். பட் டிசி வந்து பிளாக் பண்ணா ஆஃப்டர் சார்ஜிங். ஸோ கெப்பாசிட்டர் நிறைய டைப் இருக்கு. அதுல ஒவ்வொருதும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்க்கும். அதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. இது கரண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணப்படுது. இது வந்து சார்ஜ் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபில்டரிங்ல வந்து யூஸ் பண்ணப்படுது. ரெசிஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்ண முடியும்னா நம்மளால மெஷர் பண்ண முடியும். இல்ல கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதுல எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல போலரைஸ் அண்ட் நான் போலரைஸ் சொல்லிட்டு பேசிக் டைப், அதாவது பேசிக்கா இருக்க டைப் மட்டும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா புரியுதா? ஓகே, ஒரு ரெசிஸ்டர்னா என்ன, ஒரு கெப்பாசிட்டர் என்ன, அதோட வேலைகள் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல என்னன்னா சும்மா பேசிக்கா வந்து பார்த்துருக்கோம். ரைட். இப்ப ரெசிஸ்டர்லயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் என்னன்னா ஓ இப்படிலாம் இருக்கு போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானே தவிர ரொம்ப இன்டெப்த் போகணும் அவசியம் கிடையாது. டைப் ஆஃப் ரெசிஸ்டர். டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ல என்ன மாதிரி காம்போனன்டால ஆயிருக்கும் பாருங்களேன். கார்பன் கம்போசிஷன், கார்பன் அண்ட் மெட்டலு, வயர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் வந்து கார்பன் கிளே. இதுல கார்பன் ஆர் தின் லேயர் ஆஃப் மெட்டல் இருக்கும். இதுல வயர் விராப் அரௌண்ட் த இன்சுலேட்டிங் வந்து கோர் அப்படின்னு இருக்கும். கிடையாது, தமிழ்லயே நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். மின்தடையோட வகை பொறுத்தளவு கார்பனோட காம்பினேஷன் இருக்கும், கார்பன் மற்றும் மெட்டல் ஃபிலிம் இருக்கும், அதே மாதிரி வயர் ஒன்றோட மின்தடை இருக்கும். ரைட்டா? இல்ல மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட ரேஞ்ச் வந்து பாருங்களேன். ஸோ ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20 வரைக்கும், அப் டு 20, அப் டு வந்து 100 கிலோ ஓம் வரைக்கும் வந்து இது பண்றது. மிச்சது எல்லாமே என்னன்னா ஓவர் தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன மாதிரி இதுல அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தேவையில்லை. ஜஸ்ட் டைப் ஆஃப் ரெசிஸ்டர். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நார்மல் டைப், ஃபிக்ஸ்டு, வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன மாதிரி வந்துன்னா பொருளை யூஸ் பண்ணி ரெசிஸ்டரை உருவாக்குறாங்க, அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஜஸ்ட் என்னன்னா இந்த இதுல இருக்க மட்டும் ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்க. அவ்வளவா என்ன பண்ண தேவையில்ல, நம்ம வந்து மைண்ட்ல ரொம்ப வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்னன்னா கெப்பாசிட்டர் இருக்கு. கெப்பாசிட்டர்ல வந்து பேப்பர் கெப்பாசிட்டர், பாலிஸ்டர் கெப்பாசிட்டர், செராமிக்கு, மைக்கா, எலக்ட்ரோலைட். இதெல்லாம் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா அகைன் நான் சொல்லிட்டேன். ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் ஏன் இதை டைப்லாம் பார்க்குறோம்னா ஒரு ரெசிஸ்டரை உருவாக்கும் போது என்ன மாதிரி பொருளை வச்சு வந்து உருவாக்குறாங்க. அப்படி ஒரு பொருள் அதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. இப்போ கார்பனை வந்து ரெசிஸ்டருக்கு யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல அதோட வேல்யூ வந்து வரும் பாத்தீங்களா? அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்குது. இப்போ கார்பன் வரும்போது கார்பனுக்கு ஏத்தாப்புல என்ன இருக்கும், அதோட வேல்யூ வந்து வரும். அதே வயர் விராப்பர் வரும்போது அதுக்கு ஏத்தாப்புல வந்துன்னா வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த மேஜர் டிஃபரன்ஸ்க்காக தான் வந்து இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கெப்பாசிட்டர் பொறுத்தவரைக்கும் அதோட அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ பேப்பர் கெப்பாசிட்டர் ஏசி, டிசி, ஹை வோல்டேஜ், ஹை கரண்ட்ல என்ன ஆகுனா அப்ளை ஆகுறது. பாலிஸ்டர் மீன்ஸ் வந்து டியூன்டு சர்க்கியூட், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல. செராமிக் பொறுத்தளவுக்கு கப்ளிங் கெப்பாசிட்டர், பைபாஸ் கெப்பாசிட்டர். மைக்கா பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகுறது. எலக்ட்ரோலைட் வந்துன்னா ஃபில்டர் சர்க்கியூட் அண்ட் கப்ளிங் கெப்பாசிட்டர். இதெல்லாம் என்னன்னே தெரியும் சார் அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. நம்ம போக போக உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். நான் கொடுத்ததான் என்ன பண்ணிருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ காகித மின்தேக்கி, பாலிஸ்டர் மின்தேக்கி, செராமிக் மின்தேக்கி, மைக்கா மின்தேக்கி, அதே மாதிரி எலக்ட்ரோலைட் வந்து மின்தேக்கி. அதோட பயன்பாடு வந்து பார்த்துக்கிட்டா போதுமானதான். மிச்சம் இருக்கிற இந்த மின்காந்த மாறிலி, வரம்பு, மின்னழுத்த வந்து மதிப்பீடு, டாலரன்ஸ், லீக்கேஜ் கரண்ட், போலாரிட்டி இதெல்லாம் தேவையா அப்படின்னா அந்த அளவு தேவை கிடையாது. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ல கெப்பாசிட்டர்லையும் ரெசிஸ்டர்லையும் இந்த மாதிரிலாம் டைப் ஆஃப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைனை வந்து கொடுத்துருக்கேன். ரைட். அடுத்து போகலாம். ஸோ இப்போதான் ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்கோட கான்செப்ட்குள்ளேயே வந்து போக போறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். ஜஸ்ட் வந்து என்னன்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 லைன் பார்த்த மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது இப்பதான் ஆக்சுவலான சிலபஸ்குள்ளே வந்து போக போறோம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே உங்க மைண்டுக்கு இது வந்துடும்னா செமிகண்டக்டர் வந்து ஞாபகத்துல வந்துடும். செமிகண்டக்டர் தமிழ்ல குறைக்கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ மெட்டீரியல். இந்த மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆனது கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கும்னு சொல்லுவாங்க.
இப்ப ஒரு டவுட் வரலாம், ஏன் எலக்ட்ரானிக்ஸ்ல கண்டக்டர் வந்து யூஸ் பண்ணல? கரண்ட்னாவே கண்டக்டர் தானே, மின் கடத்தி தானே, அதை ஏன் யூஸ் பண்ணல? ஏன் செமி கண்டக்டர் யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பியூட்டி இருக்குது. அதாவது செமிகண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தேவை பொறுத்து கரண்ட் அலோவ் பண்ணும், தேவை இல்லையா கரண்டை வந்து ஸ்டாப் பண்ணும். ஆனா கண்டக்டர் அப்படி கிடையாது. மின்கடத்தி என்னன்னா, அது மின்சாரத்தை கடத்தி கொண்டே இருக்கும். எனக்கு அதாவது ஒரு ரியல் லைஃப்ல நமக்கு எப்போதும் மின்சாரத்தை கடத்தி கொண்டே இருக்கக்கூடாது. தேவை இருக்கும்போது மின்சாரத்தை கடத்தணும், தேவையில்லாத போது அந்த மின்சாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா செமிகண்டக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்காக தான் என்ன பண்றாங்கன்னா செமிகண்டக்டர். ஏன்னா செமிகண்டக்டர் அதுக்கு ஏத்தாப்புல என்ன வேலை பார்க்கும், இது நம்ம போக போக உங்களுக்கு புரியும். பட் இந்த இடத்துல அதான் பேசிஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இதோட கண்டக்டிவிட்டி என்ன? கண்டக்டரை விட கம்மி, ஆனா இன்சுலேட்டரை விட அதிகம். கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ் பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஆர் ஆடிங் த இம்பியூரிட்டி. அந்த இம்பியூரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா டோப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நார்மலா செமிகண்டக்டர்னு சொன்னாவே இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் தான் வந்து காமனா யூஸ் பண்ற செமிகண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றது. அதுதான் நான் தமிழ்லயுமே கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். ரைட்டா? சரி, இப்ப இந்த இடத்துல என்னன்னா 3 இது இருக்கு, 3 லைன் இருக்கு. ஒண்ணு என்ன, கண்டக்டர் அப்படின்னு சொல்றேன், இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றேன், இன்னொன்னு செமிகண்டக்டர். மூணே ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ரீகலெக்ட் பண்ணா டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு இருக்குமா, டைப் ஆஃப் மெட்டீரியல் கண்டக்டர் என்ன பண்ணும், கரண்டை வந்து அலோவ் பண்ணு. ரைட்டா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே லோவா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கும். அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் கடத்தி அப்படின்னு சொல்றனாவே என்ன, மின்சாரத்தை கடத்தி கொண்டே இருக்கும். எந்த டைம்ல என்ன ஆகாதுன்னா ரெசிஸ்டன்ஸ், மின் தடையே இருக்காது அந்த பொருள்ல அப்படின்னு வந்து மீன் ஆகும். எனர்ஜி கேப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ. இது என்னன்னு உங்களுக்கு டவுட் வரல, நான் சொல்றேன். எனர்ஜி கேப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டக்டர்ல வந்து ஜீரோ. வேலன்சி பாண்ட் அண்ட் கண்டக்ஷன் பாண்ட் என்னன்னா ஓவர்லாப். இது ரெண்டுமே நான் சொல்றேன். எனர்ஜி கேப்பையும் இந்த வேலன்சினா என்ன, கண்டக்ஷன் பாண்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டக்டர் ஆனது என்ன தெரியும் நமக்கு, ஏன் வந்து ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள். இப்போ ஒரு இரும்புனா அது என்ன சொல்லுவோம், மின்சாரத்தை கடத்தும். அதை ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அதனாலதான் அந்த பொருளை என்ன சொல்றாங்கன்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம் எல்லாமே வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இதுதான் இந்த இடத்துல இமேஜாவும் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டர்ல மைனஸ்ல போகும், இன்சுலேட்டர்ல வந்து பாசிட்டிவ்ல வரும், செமிகண்டக்டர்ல மீடியம் லெவல் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான் செமிகண்டக்டர். ஸோ மாடரேட்டான வந்துன்னா கண்டக்டிவிட்டி இருக்கும். கண்டக்டிவிட்டி கண்டக்டரை விட கம்மியா இருக்கும், ஆனா இன்சுலேட்டரை விட அதிகம். ஸ்மாலான எனர்ஜி பேண்ட் வந்து கேப் இருக்கும். 0 கெல்வின்ல நல்லா கவனிங்க, 0 கெல்வின்ல இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். 0 கெல்வின் 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும்னா எது இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகும் அப்படின்னு அந்த செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்ட் வந்து ஜெர்மானியம். அதே இன்சுலேட்டர்னா இதுல என்ன இருக்கும், கரண்டே வந்து ஃப்ளோ ஆகாது. ஃப்ரீயான வெரி ஃபியூ எலக்ட்ரான் தான், வெரி ஃபியூவான ஃப்ரீ எலக்ட்ரான் தான் இருக்கும். ஹையான ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டிருக்கும். எனர்ஜி கேப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லார்ஜா இருக்கும், அதிகமா இருக்கும். 5 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரப்பர் அண்ட் வந்து கிளாஸ். சரி, இப்ப கேள்வி பாருங்களேன். எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் ஆக்ட் ஆஸ் அ குட் இன்சுலேட்டர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இது வரைக்கும் பார்த்தாதான் மின் சுற்றுகள்ல சிறந்த மின்கடத்தா பொருளாக செயல்படும் பொருள் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கிராஃபைட்டு, அயன் ராடு, மெர்க்குரி எதுவுமே வராது, பிளாஸ்டிக் தான் வந்து வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் பார்த்தோமா, இந்த இமேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டக்டர்னா என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செமிகண்டக்டர்னா என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்சுலேட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இந்த பிளாஸ்டிக்கை வந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா, ஓகே இது இன்சுலேட்டராக வந்து நினைக்க மாட்டீங்க, பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளாஸு, ரப்பரு, ஆயிலு, பிளாஸ்டிக்கு, டைமண்டு இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு பக்காவான இன்சுலேட்டர். ரைட். இப்ப இந்த இடத்துல நிறைய இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நிறைய இடத்துல எனர்ஜி கேப் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ எனர்ஜி கேப் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த எனர்ஜி கேப் நம்மளுக்கு தெரியணும். அதை வச்சு நிறைய கான்செப்டுமே இருக்கு, எக்ஸாம்லையும் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. எனர்ஜி கேப் அப்படின்னா, எனர்ஜி பேண்டோட கேப் அப்படின்னா there is a difference இருக்கும். டிஃபரன்ஸ் between the கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்சி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்சி பேண்டுக்கும் இடைப்பட்ட
இடைப்பட்ட ஆற்றல் வித்தியாசம் தான். ஆற்றல் வித்தியாசம் தான் என்னன்னா எனர்ஜி பேண்டு கேப் அப்படின்னு வந்து சொல்றது. ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். அதாவது நல்லா கவனிங்க. ஒரு மெட்டல், அதாவது கண்டக்டர், ஒரு மின்கடத்தி இருக்கு. ஒரு மின்கடத்தில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்சி பேண்டு. இதுல ஒரு மின்கடத்தியா இருந்துச்சுன்னா, அதுல கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்சி பேண்டுக்கும் நடுவுல என்னன்னா கேப்பே இருக்காது. நடுவுல கேப்பே இருக்காது. ஓவர்லேப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓவர்லேப்னா கேப்பே இல்லாம ஒன்னோடு ஒண்ணு அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். செமிகண்டக்டர் பொறுத்தளவுக்கு வேலன்சி பாண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் என்ன இருக்கும்னா நடுவுல கொஞ்சமா கேப் இருக்கும். அடுத்து இன்சுலேட்டர் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுல வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நல்லாவே வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் தான் பேண்டோட கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மெட்டீரியல்ல அந்த கேப் ஆனது கம்மியா இருக்கும், நல்லா கவனிங்க. எந்த மெட்டீரியல்ல இந்த வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடைப்பட்ட கேப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும், இல்ல கேப்பே இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் என்னன்னா எலக்ட்ரானோட எலக்ட்ரானோட என்ன இருக்கும் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வேணும்? நார்மலா வந்து நல்லா கவனிங்க. நம்ம கரண்ட் வந்து போகுது. ஸோ கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தான். இந்த மாதிரி எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த மைனஸ் வேல்யூ, மைனஸ் தான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் வேல்யூ கொண்டது. அந்த நெகட்டிவ் வேல்யூ கொண்ட எலக்ட்ரான் மூவ் ஆகணும். மூவ் ஆகிற வச்சு தான் என்ன சொல்லுவோம், கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லுவோம். அப்ப கரண்ட் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட். அப்ப அந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் வேணும்னா ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஏன் சில மெட்டீரியல் வந்து மெட்டல்னு சொல்றோம், சிலது செமிகண்டக்டர்னு சொல்றோம், சிலது இன்சுலேட்டர்னு சொல்றோம்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா அதுல அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்குள்ள என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இதை பார்ப்பாங்க, வேலன்சி பேண்ட் அண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்ட். முதல்ல நான் அதையும் சொல்றேன். முதல்ல எனர்ஜி கேப்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கண்டக்ஷன் பேண்ட் என்ன, வேலன்சி பேண்ட் என்ன அதையும் சொல்றேன். எதுக்காக நான் ஸ்டார்டிங்ல இதை சொல்லி வரல அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஓ இப்பெல்லாம் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்ப பாருங்களேன். கண்டக்ஷன் பேண்ட் என்பது ஹையர் எனர்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்சி பேண்ட் என்பது லோவர் எனர்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துல எல்லாமே எதனால ஆனது? அணுவால ஆனது, ரைட்டா? ஆட்டமால ஆனது. அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. அணு இருக்குன்னா அந்த அணுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானோட கூடு அப்படின்னு இருக்குமா? ஸோ போர் மாடல் கெமிஸ்ட்ரி உள்ள கொண்டு வாங்க. போர் மாடல் கெமிஸ்ட்ரி உள்ள கொண்டு வாங்க. அதாவது என்னன்னா ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமம் என்னன்னா எலக்ட்ரானோட கூடு இருக்கும். அந்த எலக்ட்ரானோட கூட்டுல கடைசி கூடுன்னு இருக்கும். அந்த கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. எதுக்காக ஒரு தனிமத்தோட கடைசி கோடு எலக்ட்ரான் கோட்ல கடைசி கோட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்ப்பாங்கன்னா, ஏன்னா அதை வச்சுதான் ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்துடன் சேருதா சேராதா அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அங்க வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல என்னன்னா அதேதான். இப்போ ஒரு வந்து சிலிக்கான் இருக்கு, ரைட்டா? இப்ப சிலிக்கான் இருக்கு. சிலிக்கானோட வந்து எலக்ட்ரான் கூடு இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரானோட இதுல நல்லா கவனிங்க. எலக்ட்ரானோட அந்த கடைசி கூட்டை தான் என்னன்னா பேலன்சி பேண்ட் அப்படின்னு வைப்பாங்க. அதை தாண்டி என்னன்னா ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுமா? ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது ஒண்ணு கிரியேட் ஆகுமா? அந்த எனர்ஜி லெவலோட எண்டுல இருக்கிறது வந்து கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. எலக்ட்ரான் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து என்னன்னா அந்த வேலன்சி பேண்ட்ல இருக்கும். எப்போ அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்குதோ எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜி கிடைச்சோன்னே என்ன ஆகுமா, இங்க இருந்து எங்க போகும்னா அந்த கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட போகுமா. ஸோ வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன மூவ் ஆகும். சும்மா எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். அந்த எனர்ஜி ஒவ்வொரு தனிமத்துல ஒவ்வொரு மாதிரி கிரியேட் ஆகும். அதுதான் இருக்கிற கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், இப்ப பாருங்களேன். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் என்பது இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரானை கொண்டிருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் என்பது எப்போதும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். எப்போதும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருந்தாவே ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டியோட கண்டக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வேலன்சி பாண்ட் என்பது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கண்டெயின் த வேலன்சி எலக்ட்ரான். இது ஆட்டமோட அட்டாச்சா இருக்கும். எலக்ட்ரான் என்ன மூவ் ஈஸிலி. இங்க எலக்ட்ரான் அவ்வளவா என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகாது. இதுதான் வேலன்சி பாண்ட்ல. இப்ப எலக்ட்ரான் இன் சிலிக்கான் நல்லா கவனிங்க. எலக்ட்ரான் இன் சிலிக்கான் ஆஃப்டர் கெட்டிங் எனர்ஜி மூவ் டு த கண்டக்ஷன் பேண்ட். நான் சொன்னா இப்ப சிலிக்கான் என்பது என்னன்னா ஒரு செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் நார்மலா என்னன்னா வேலன்சி பாண்ட்ல இருக்கும்.
பட் அந்த வேலன்சி பாண்ட்ல இருக்கிற சிலிக்கான்ல இருக்கிற எலக்ட்ரான் ஆனது ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அது எங்க போயிடும், கண்டக்ஷன் பேண்ட் போயிடும். அப்ப கண்டக்ஷன் பேண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், டக்குன்னு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு செமிகண்டக்டர் நல்லா கவனிங்க, ஒரு செமிகண்டக்டர் வந்து நார்மலா 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். இன்சுலேட்டர் மீன்ஸ் என்ன ஆகுது, உள்ள கரண்டே போகாது, ரைட்டா? பட் ஏதோ ஒரு ரீசனால அதுக்கு எனர்ஜி கிடைச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசனால அதுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சுன்னா, அந்த எனர்ஜி மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரானோட ஃப்ளோ இருக்கும். ஸோ எலக்ட்ரானோட ஃப்ளோ இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அப்ப நம்ம ஒரு செமிகண்டக்டர் ரெண்டு தான் யூஸ் பண்ண முடியுதா, நார்மலா வந்து எலக்ட்ரானா வந்து தடை பண்றதுக்கும் யூஸ் பண்ணுது, எலக்ட்ரானா மூவ் ஆகாத மாதிரி இருந்துக்கிறது, அட் சேம் டைம் சில டைம்ல எலக்ட்ரானை அலோவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் ரெண்டு வேலை பார்க்குது. செமிகண்டக்டர்னாவே தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எலக்ட்ரானோ மூவ்மெண்ட் வைக்க முடியும், தேவையில்லாத போது வந்துன்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வச்சுதான், இந்த பேசிக் வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சர்க்கியூட் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்றாங்க. நீங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன், இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ எலக்ட்ரான் இன் சிலிக்கான் நார்மலி ஸ்டே இன் த வேலன்சி பாண்ட். புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரியணும், ஏன்னா இதுதான் வந்து பேசிக்ஸ். இது புரியல அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். சொல்றது உங்களுக்கு வந்து நான் தெளிவா வந்து புரியும் நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா எனர்ஜி பேண்டோட கேப் வந்து பார்த்துட்டு இருந்தோமா, ரைட்? எனர்ஜி பேண்டோட கேப்னா சொல்லிட்டேன், டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. அந்த எனர்ஜி பேண்டோட கேப் ரொம்ப கம்மியா இருக்கணும். அந்த கம்மியா இருந்துச்சுன்னா அது என்னன்னா குட் கண்டக்டர் இல்ல குட்ஸ். நார்மல் ஒரு குட் கண்டக்டர்ல வந்து அந்த கேப்பே இருக்காது. அது என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப வந்து என்ன ஓவர்லேப் ஆகும். ஆனா அதே செமிகண்டக்டர்ல கொஞ்சமா கேப் இருக்கும். அந்த கொஞ்சம் கேப்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேவைப்படும் போது அதை வந்து என்னன்னா கண்டக்ட் பண்றதுக்கும், அதாவது கரண்ட ஃப்ளோ பண்றதுக்கும், தேவையில்லாத போது கரண்ட ஸ்டாப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? இங்க பாருங்க, ஃபார்முலா அதுக்கே இருக்கு. ஸோ இஜி இஸ் ஈக்குவல் டு இசி மைனஸ் இவி. இசினா எனர்ஜி லெவல் ஆஃப் த கண்டக்ஷன் பேண்டு, இவினா எனர்ஜி லெவல் ஆஃப் த வேலன்சி பேண்டு, இஜி என்பது ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்டோட கேப் ஸ்மாலா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் என்ன ஆகும், ஈஸிலி மூவ் ஃப்ரம் வேலன்சி பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து ஈஸிலி. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் போலாமா? இப்ப நீங்க அங்க சொன்னதான் அந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இன் கண்டக்டர் வேலன்சி பாண்ட் அண்ட் கண்டக்ஷன் பாண்ட் ஓவர்லாப் ஆகும். ஸோ எங்கேயுமே கேப் இருக்காது. அதனால எலக்ட்ரான் எப்போதும் என்னன்னா ஃப்ரீலி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். எப்போதும் மூவ் ஆயிட்டே இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அதனாலதான் என்னன்னா கண்டக்டர் வந்து யூஸ் கிடையாது. ஸோ அதனால எப்போதும் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். எனர்ஜியோட கேப் பாருங்களேன், 0 எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம் இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்க பாருங்க, இதுல கேள்வியே பாருங்களேன். பேண்ட் கேப் between கண்டக்ஷன் அண்ட் வேலன்சி பாண்ட் இன் மெட்டல், அதாவது உலோகங்களில் கடத்தல் பட்டை மற்றும் இணைதிறன் பட்டை இடையேயான ஆற்றல் இடைவெளி எவ்வளவு? நம்ம இப்பதான் பார்த்தோம் கண்டக்டர், அதாவது மின் கடத்தினா மெட்டல் வந்து சொல்லலாமா, அதுல கண்டக்ஷன் பேண்ட் வேலன்சி பேண்ட் இதுக்கு இடைப்பட்ட கேப் வந்து என்னன்னா இருக்காது, ஓவர்லாப் ஆகும். அதனால 0 எலக்ட்ரான் வோல்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், செமிகண்டக்டர்ல ஒரு ஸ்மாலான எனர்ஜி கேப் வந்து இருக்கும். எதுக்கு, வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையே. இதனால எனர்ஜி கேப் நல்லா கவனிங்க, இதனால எனர்ஜி கேப் எவ்வளவுனா லெஸ் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட். விச் மீன்ஸ் என்னன்னா 5 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கான எனர்ஜி கிடைச்சா போதும், என்ன ஆயிரும்னா எலக்ட்ரான் ஆனது வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிரும். அப்படிதான் இந்த இடத்துல அர்த்தமாகும். ரூம் டெம்பரேச்சர்ல எலக்ட்ரான் என்ன ஆகும்னா ஜம்ப் டு த கண்டக்ஷன் பேண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் வந்து ஜெர்மானியம். அடுத்து இன்சுலேட்டர்ல வெரி லார்ஜான வந்து எனர்ஜி கேப் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அவ்வளோ ஈஸியா என்ன பண்ண முடியாதுன்னா இதுல இருந்து வேலன்ஸ்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ இதுல எனர்ஜி கேப் வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் அதிகமா இருக்கும். 5 எலக்ட்ரான் வோல்ட் விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவ்வளவு வந்து என்ன பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதை ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான் வந்து உண்மையான மீனிங். அதாவது ஏன் இன்சுலேட்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரு பொருளை பார்த்தனையே அதை ஏன் இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருள், சில பொருளை பார்த்தோன்னே ஏன் இது மின் கடத்தும் பொருள்னா அதுல ஆக்சுவலா இதுதான் நடக்குது. உள்ளக்க இருக்கிற வந்து என்னன்னா அந்த எனர்ஜி பேண்டோட கேப் பார்ப்பாங்க, அதுல கேப் அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகாது, பேலன்ஸ்ல இருந்து கண்டக்ஷனுக்கு வந்து எலக்ட்ரானோட
எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகாது. ஸோ அதனால இது மின்கடத்தா பொருள். இல்ல சில இதுல என்ன இருக்குன்னா கேப் வந்து இருக்கு, பட் கம்மியா இருக்கு. பட் ஓரளவு என்னன்னா அதுக்கு எனர்ஜி கிடைச்சா போதும், மூவ் ஆயிருன்னு சொல்றாங்க. அது செமிகண்டக்டர். ஆல்ரெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கேப்பே கிடையாது. எப்போதுமே என்னன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து மின்கடத்து பொருள். இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் அண்ட் வந்து ரப்பர் வந்து சொல்லலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இது எல்லாமே இது ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது அதுலயே நான் கொஸ்டினை வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். Which one of the following statement correctly describe the energy band diagram for conductor, semiconductor and insulator? கடத்திகள், அரைக்கடத்திகள் மற்றும் மின்கடத்தா பொருட்களின் ஆற்றல் பட்டை வரைபடத்தை எனர்ஜி பேண்ட் டயக்ராம் சரியாக விளக்கும் கூற்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஸோ கண்டக்டர் ஹாவ் அ வைடனான ஃபார்பிடன் கேப். அதிக கேப் இருக்கா நான் கண்டக்டர்ல கிடையவே கிடையாதுல, ஓவர்லாப் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டக்டர் வைடரான ஃபார்பிடன் கேப் வராது. கண்டக்டர் நோ ஃபார்பிடன் கேப். செமிகண்டக்டருக்கு வந்து நாரோவான ஃபார்பிடன் கேப் இருக்கும். இன்சுலேட்டருக்கு வைடரான வந்து ஃபார்பிடன் கேப் இருக்கும். இதை தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதன் மூலம் உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும்னு. அதுக்கான வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸோ மெட்டலுக்கு நீங்க பார்க்கலாம், அதாவது மெட்டல்னா கண்டக்டர், ரைட்டா? மெட்டல்னா கண்டக்டர், செமிகண்டக்டருக்கு இது வரும், இன்சுலேட்டருக்கு வந்து இது வரும். ரைட். இப்ப இந்த இதுலயுமே, அதாவது இந்த டயராம்லயே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எனர்ஜி பேண்ட் கேப்லயே ஃபெர்மி லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கான்செப்டே தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதுவும் நம்மளுக்கு என்னன்னா தேவைப்படும். ஃபெர்மி லெவல், ஃபெர்மி நிலை அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்றது. ஃபெர்மி லெவல் ரெப்ரசன்ட் த எனர்ஜி லெவல் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எ எலக்ட்ரான் இஸ் 50% கிடையாது. கெரியரோட கான்சென்ட்ரேஷனை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதுனா அந்த ஃபெர்மி லெவல் வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதாவது என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து என்னன்னா இந்த பேண்ட் கேப் எவ்வளவு இருக்கு, கேப் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அந்த கேப்ல நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை தான் ஃபெர்மி லெவல்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபெர்மி லெவலுக்கு மேல, ஃபெர்மி லெவலுக்கு மேல வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்னா எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபெர்மி லெவலுக்கு கீழே இருந்தா, ஃபெர்மி லெவலுக்கு கீழே இருந்தா அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து அதிகமா கிடையாது. ஸோ எலக்ட்ரான் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அங்கதான் டக்கு டக்குன்னு என்ன ஆகுனா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்ப கண்டக்ஷன் பேண்டு கிட்ட இந்த ஃபெர்மி லெவல் இருந்துச்சுன்னா அங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ண போனா இந்த ஃபெர்மி லெவலை வச்சு என்ன பண்ணுவானா, ஓகே எலக்ட்ரான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருன்னா அவங்களே அசியூம் பண்ணிக்குவாங்க. இன்டைரக்டா வந்து என்ன பண்ணுவானா கனெக்ட் பண்ணுவாங்க. அதே ஃபெர்மி லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஃபெர்மி லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரானே இல்ல, ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரானே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ இந்த நிலையை தான், அதாவது என்ன, எலக்ட்ரானோட ஃபைண்டிங்கை பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது அந்த ஃபெர்மி லெவல், கெரியரோட கான்சென்ட்ரேஷன். நீங்க பார்த்துக்கலாம் பிலோ ஃபெர்மி லெவல், ஃபெர்மி லெவலுக்கு கீழே நார்மல் வந்து ஒரு லைன் இருக்கும். அதாவது என்ன மாதிரி இருக்கும்னா இங்க பாருங்களேன், இதுதான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபெர்மி லெவல். இந்த ஃபெர்மி லெவல் நார்மலா இருக்கா, ஒரு கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்சி பேண்டுக்கும். இது இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர். உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், செமிகண்டக்டர் நிறைய டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைப் தான் வந்து இன்ஸ்டனிக் அண்ட் என் டைப் அண்ட் பி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து செமிகண்டக்டிங் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய வந்து டைப் இருக்கிறது. சரி, இப்ப ஒரு இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர் இந்த மாதிரி வந்து என்ன இருக்கும், எனர்ஜியோட பேண்ட் வந்து கேப் இருக்கும். அதாவது சாரி ஃபெர்மி லெவல் வந்து இங்க இருக்குன்னு இருக்கா. இப்போ ஒரு என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த ஃபெர்மி லெவல் வந்து மேல இருக்குமா, மேல போயிடும். அப்ப என்ன மீனிங்னா, என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னா அதிகமா எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு எனர்ஜி கிடைக்கும், ரைட்டா? ஸோ எனர்ஜி நல்லாவே இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டக்குன்னு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். டக்குன்னு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் மீனிங். இது பி டைப்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்மி லெவல் வந்து கீழே இருக்கு. ஸோ ஃபெர்மி லெவல் கீழே இருந்துச்சுன்னா அங்க எலக்ட்ரான் அதிகமா இல்ல. ஸோ எலக்ட்ரான் அதிகமா இல்ல அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ எனர்ஜி இருக்காது. அந்த எனர்ஜி இல்லாத போது வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால பி டைப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரான் கம்மியா இருக்கும். என் டைப்ல எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி, நான் என்ன சொல்லிட்டேன், ஃபெர்மி லெவல் கீழே இருந்துச்சுன்னா ஃபில்டு வித் எலக்ட்ரான், ரைட்டா? இதே அபோ லெவல், ஃபெர்மி லெவலோட அபோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா
எம்டியா இருக்கும். The maximum energy possessed by the electron at 0 Kelvin temperature அதான் என்ன சொல்றேன்னா ஃபெர்மி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல எவ்வளவு எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் பெற்றிருக்கோ அதை ஃபெர்மி எனர்ஜின்னு சொல்லுவார். இது யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்து சொல்றது. எலக்ட்ரான் வோல்ட். ஃபெர்மி லெவல் என்பது என்னன்னா எலக்ட்ரானை ஃபைன் பண்றது. ஸோ எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்குன்னு ஃபைன் பண்றது. அதன் மூலம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓகே எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஃபெர்மி லெவல் இருக்கா? இந்த ஃபெர்மி லெவலில் நல்லா கவனிங்க. இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர், தூய குறைக்கடத்தியோட ஃபெர்மி லெவல் பாருங்களேன். இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர்ல ஃபெர்மி லெவல் என்னன்னா மிடில் ஆஃப் த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்ல இருக்கும். இப்பதான் பார்த்தோம். மிடில் ஆஃப் த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னா இது இந்த இடத்துல என்னன்னா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஃபெர்மி லெவல் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இன்ஸ்டனிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பியூர் சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னன்னு சொல்றேன், இப்ப இதுல இருந்து கேள்வி இருக்கு பாருங்களேன். In an instanic semiconductor, Fermi energy level dash இருக்கு. So Fermi energy level எதுல இருக்கும்? Middle of the conduction band கிடையாது. Lies below the valence band கிடையாது. Lies above the conduction band கிடையாது. Lies midway between the conduction band and valence band. அந்த midway தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். forbidden gap அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதான் இருக்கு. forbidden energy gap அப்படின்னு சொல்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். புரியும் நினைக்கிறேன். ரைட். இப்ப என் டைப் செமிகண்டக்டர்ல ஃபெர்மி லெவல் என்ன கண்டக்ஷன் பேண்டுக்கு நியரா இருக்கும். கண்டக்ஷன் பேண்டுக்கு நியரா இருக்கும். இதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு என் டைப் செமிகண்டக்டர் இருக்குன்னா அதுல எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ மெஜாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சிலிக்கான் டோப்டு வித் பாஸ்பரஸ். என்ன இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் என்ன பண்ணீங்க பியூர் சிலிக்கான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல என்ன சொல்றீங்க சிலிக்கானோட பாஸ்பரஸ் டோப்டு அப்படின்னு சொல்றீங்க. என்ன டோப்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பி டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டர் நல்லா பாருங்களேன். ஃபெர்மி லெவல் நியர் த வேலன்சி பாண்டா இருக்கும். ஸோ நியர் த வேலன்சி பாண்ட் இருக்கும்போது என்ன ஆகுது எலக்ட்ரான் வந்து என்னன்னா ஃப்ளோவே இருக்காதா, எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டே இருக்காதா. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் என்ன வேலன்சி பண்ணா என்ன கண்டக்ஷன் பண்ணா அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப எலக்ட்ரானோட ஃப்ளோ இருக்காது. அப்ப ஃப்ளோ இல்லாதனால என்னன்னா மைனாரிட்டி கேரியரை தான். கேரியர்னா ஒன்றும் கிடையாது. ஸோ எது அதிகமா இருக்கு எலக்ட்ரான் அதிகமா இருக்கா இல்லை எலக்ட்ரான் இல்லாம வேற அதிகமா இருக்குன்னு சொல்றது. இங்க பி டைப் செமிகண்டக்டர்ல மைனாரிட்டி கேரியரா எது இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கும். மெஜாரிட்டி கேரியரா என்ன இருக்குன்னா ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹோல்ஸ்னா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான் டோப்டு வித் போரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலிக்கான் டோப்டு வித் போரான். இப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா செமிகண்டக்டர் வந்து ஒரு இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர் ஆக்ட் ஆகும். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த ஃபெர்மி லெவல் என்னன்னா மிடில் ஆஃப் த எனர்ஜி கேப்புக்கு வரும். என்னன்னா பி டைப்ல இருக்க செமிகண்டக்டரை நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை எதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நார்மல் நார்மல் மீன்ஸ் வந்து அந்த ஃபெர்மி லெவல் நடுவுல வர்ற மாதிரி நான் மாத்தி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சார், இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா செமிகண்டக்டர் அப்படின்னு வந்தாவே கவனிங்க. செமிகண்டக்டர் அப்படின்னு வந்தாவே அதை 2 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்னு கம்போசிஷனை வச்சு சொல்றாங்க, இன்னொன்னு பிரசன்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி வச்சு சொல்றாங்க. பிரசன்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கம்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க தனிமம் தனிமம் தனியா இருக்கா இல்ல சேர்ந்து இருக்கான்னு சொல்றது. ஸோ தனிமம் வந்து எலிமெண்ட்னா தனிமம் ஒரே ஒரு தனிமம் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலிக்கான் மட்டும்தான் இருக்கும். ஜெர்மனினா ஜெர்மனியம் மட்டும்தான் இருக்கும். இதான் எலிமெண்டல் செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் செமிகண்டக்டர். காம்பவுண்ட்னா நிறைய சேர்ந்தது அப்படின்றது சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல 2 தான் இருக்கு. இன்னும் ஆர்கானிக் சொல்றாங்க, இன்னொன்னு ஆர்கானிக் சொல்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துன்னா ஆந்திரசீன், டெட்ரசீனு, ஸோ இதெல்லாமே வந்துன்னா பாலிபைரோலு, இதெல்லாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் செமிகண்டக்டர். இப்ப இம்பியூரிட்டியை பிரசன்ஸா வச்சு இம்பியூரிட்டி எவ்வளவு இருக்கோ அதை வச்சு என்ன பண்றாங்க 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்ஸ்டனிக். இப்ப புரியுதா? இன்ஸ்டனிக் என்பது செமிகண்டக்டரோட ஒரு டைப் அப்படின்னு அர்த்தம். ஈவன் இதுக்கு இன்னொரு பேரு பியூரான செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோப்பிங் எதுவுமே சேர்க்காம நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா செமிகண்டக்டர் இட்ஸ் அ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றாங்க இல்ல டோப்பிங்க சேர்க்கிறாங்க. அதன் மூலம் என்ன ஆகும்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப கனெக்ட் பண்ணுங்க. அதாவது டோப்பிங்னா என்னன்னா இதுதான் மீனிங். எக்ஸ்டர்னிக் செமிகண்டக்டர் தான் டோப்பிங். அந்த டோப்பிங்ல 2 வரும். ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். என் டைப் மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். பி டைப் மீன்ஸ் வந்து ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். இப்போ ஒரு டவுட் வரும் ரைட்டா?
அப்ப எலக்ட்ரான்னா என்ன, ஹோல்னா என்ன? எலக்ட்ரான் தெரியும், ஹோல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து மீன் ஆகலாம். ஐ மீன் கன்ஃபியூஷன் வரும்ல. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க சொன்னதை அப்படியே என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து என்னன்னா ஜஸ்ட் சென்டென்ஸா வந்து கொடுத்துருக்கேன். எலிமெண்டல் செமிகண்டக்டர் நீங்க பாத்துங்க, மேட் வித் சிங்கிள் எலிமெண்ட், ரைட்டா? சிலிக்கான் அண்ட் வந்து ஜெர்மானியம். காம்பவுண்ட் செமிகண்டக்டர் மேட் வித் 2 ஆர் மோர் எலிமெண்ட். 2 ஆர் மோர் எலிமெண்ட் வரும்போது இந்த இருக்கு பாருங்களேன். இப்ப GaA இருக்கா, இது என்ன? கேலியம். கேலியம் ஆர்சனைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேலியம் ஆர்சனைடு. இதுல கேலியம் நைட்ரைடு. கேலியம் நைட்ரைடு அப்படின்னு சொல்றது. ஜஸ்ட் நான் ஒருத்தர் வச்சேன். காம்பவுண்ட் மீன்ஸ் வந்து ரெண்டு இருக்கு, கேலியம் இருக்கு, நைட்ரைட் ரெண்டு சேர்ந்தது வந்ததுனால அது காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்க்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இட்ஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இம்பியூரிட்டியே இருக்காது. நோ டோப்பிங் இஸ் டன்னு. இதில் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷனும் ஹோலோட கான்சன்ட்ரேஷனும் என்ன இருக்குன்னா ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி என்பது இதுல வெரி லோவா இருக்கும். 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல இது வந்து இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். ஒரு இன்ஸ்டன்டிக் செமிகண்டக்டர் இருக்குன்னா அது 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல வந்து இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். கண்டக்டிவிட்டி எப்ப இன்க்ரீஸ் ஆகுனா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது, நார்மல் ஒரு செமிகண்டக்டர் இருக்கிறதுல நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாவே என்ன ஆகுனா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதுக்கான வந்து மீனிங். எக்ஸாம்பிள் பியூரான சிலிக்கான், பியூரான வந்துனா ஜெர்மானியம். இப்ப இப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ்ன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கான்செப்ட் வாங்க. நல்லா கவனிங்க. ஹோல்ஸ்னா ஒண்ணு கிடையாது. இப்ப நார்மலா எலக்ட்ரான் ரொம்ப எக்ஸைட்டட் எப்படின்னா அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் போது, எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அது வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன ஆகும்னா போகும். வாட் எவர் மீன்ஸ் இட் லீவ் பிஹைண்ட் தி ஸ்பேஸ். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேலன்சி பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த வேலன்ஸ்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி போகும்போது நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற எலக்ட்ரான் ஆனது இந்த இடத்துக்கு போகுதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேப் விழுவும். இந்த இடத்துல ஒரு கேப் விழுவும், அதான் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இது சிம்பிளா உங்களுக்கு எப்படி புரிய வச்சுக்கலாம்னா, சிம்பிளா இது எப்படி புரிய வச்சுக்கலாம் இங்க பாருங்களேன். நீங்க இதை பார்த்தாவே தெரியும், இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போயிருச்சுன்னா அப்ப அந்த எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல என்ன ஆகுனா ஒரு ஹோல் உருவாகுது. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இப்ப நல்லா கவனிங்களேன். அதாவது எலக்ட்ரான் எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ரைட்டா? எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான் ஆனது நெகட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி ஒரு ஹோல் உருவாயிருச்சுன்னா அந்த ஹோல் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ரைட்டா? அதாவது எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா இங்க நெகட்டிவ் இருக்கு, உள்ள பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் தான் வந்துன்னா ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதுல எலக்ட்ரான் ஃப்ளோனா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதாவது ரெண்டு டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கும், ரைட்டா? பிளஸ் மைனஸ் இருக்கும். மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி தான் என்னன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கும். ஹோலோட மூவ்மெண்ட், ஹோல்ஸோட மூவ்மெண்ட் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்ப இது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா எலக்ட்ரான் எடுத்துக்கங்க. இது எல்லாமே வந்து எலக்ட்ரான். இப்ப என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இது வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹோல் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா இங்க போகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த இடம் என்ன ஆகும், ஹோல் ஆகுமா? ஏன்னா அங்க இருக்கிற எலக்ட்ரான் தான் என்ன இருக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு. அதாவது நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் தான் ஹோலா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க வரும். அப்ப அது என்ன ஆகும், அப்ப இந்த இடத்துல இருக்கிறது இது ஹோலா மாறிடும். இங்க இருக்கிறது என்ன ஆயிரும், எலக்ட்ரானா மாறிடுமா? ஸோ எலக்ட்ரானா மாறிடுமா? எலக்ட்ரான் மாறி, ரைட்டா? அடுத்து பாருங்க அடுத்து அடுத்து இந்த எலக்ட்ரான் இருக்கா? ஸோ இந்த எலக்ட்ரான் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் தாண்டுது. அப்ப தாண்டும் போது என்ன ஆகும்னா, தாண்டும் போது இப்ப இந்த இடம் நான் ஹோலா மாறிடுமா? இந்த இடம் என்ன ஆகும், எலக்ட்ரானா வரும். இந்த இடம் எலக்ட்ரானா வரும். அடுத்து அடுத்து பாருங்க. இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது என்ன பண்ணுது? இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்க போகுது. அப்ப அங்க போகும்போது என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க. அங்க போகும்போது இது வந்து ஹோல் ஆகும். இந்த இடம் என்ன ஆகும்? இந்த இடம் என்ன ஆகும்? எலக்ட்ரானா மாறும். அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் வந்து 2 டெர்மினல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி வந்து போயிட்டு இருக்கும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி வந்து போயிட்டு இருக்கும். இப்ப ஹோலுக்குமே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஹோல் என்பது என்னன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ்க்குமே மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆக்சுவலா வந்து அது மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது. எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் மாதிரி தெரியாது.
பட் இருந்தாலும் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு இமேஜினரியா எடுத்துக்கிற முடியும். இமேஜினரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோலுக்குமே மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க எப்படி இது பார்க்கலாம்னா இங்க பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கா? இந்த இடத்துல ஹோல் இருக்கா? இந்த இடத்துல ஹோல் இருக்கா? அப்ப என்ன ஆகுது? அதோட மூவ்மெண்ட் வந்து இது நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கா? அதாவது இங்கெல்லாம் ஹோல் வருதா? ஸோ அப்ப என்னன்னா எலக்ட்ரானோடது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி போகுது. நீங்க சும்மா இமேஜினரியா யோசிச்சு பாருங்களேன். இங்க ஹோல் வருது, இங்க ஹோல் வருது, இங்க ஹோல் வருது, அப்ப இங்க ஹோல் வரும். அப்ப அதோட மூவ்மெண்ட் இங்க இருந்து போதா? ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப ஹோலோட மூவ்மெண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகுதா? இதுதான் நான் சொல்ல வரேன். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான். இப்ப நல்லா பாருங்களேன். என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டான பார்ட்டிகல். ஆமா. ஹோல் ஆனது ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரதுனால அது என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்ட் அஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர் இனி என் டைப் செமிகண்டக்டர். நான் சொல்லிட்டேன் ஏன் மெஜாரிட்டி வந்துருன்னா என் டைப்ல எலக்ட்ரான் ஏன் மெஜாரிட்டி கேரியரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன? அதாவது அந்த என் டைப்ல ஃபெர்மி லெவல் என்ன இருக்குன்னா மிடில் இல்லாம கொஞ்சம் கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட இருக்கும். கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் என் டைப் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான் ஆனது மெஜாரிட்டி கேரியரா இருக்கும். பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல் வந்து மெஜாரிட்டி கேரியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார்னா செமிகண்டக்டர்ல என் டைப் பி டைப் இந்த ரெண்டு டைப்பும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு சர்க்யூட் டயராம்ல என் டைப் செமிகண்டக்டர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல எலக்ட்ரான் என்ன இருக்கும்? அதிகமா இருக்குமா? அப்ப எலக்ட்ரான் இருக்கும்போது என்ன கரண்ட் வந்து ஃப்ளோ வரும். அது பக்கத்துல பி டைப் கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகும்? அதுல ஹோல் தான் மெஜாரிட்டியா இருக்கும். ஸோ ஹோலுக்குமே என்னன்னா மூவ்மெண்ட் இருக்கும். பட் எலக்ட்ரான் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அதனால ஹோல் ஹோல்ல இருக்கும்போது ஹோல் மெஜாரிட்டி கேரியரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எலக்ட்ரானோட சாரி கரண்டோட ஃப்ளோவே இருக்காது. அப்ப என்னது? என் டைப்ல கரண்டோட ஃப்ளோ இருக்கும். பி டைப்ல கரண்டோட ஃப்ளோ இருக்காது. இதுதான் நம்ம நார்மலா என்ன சொல்றோம் செமிகண்டக்டர்னாவே வந்து என்னன்னா கரண்ட வந்து தேவைப்படும் போது ஃப்ளோ பண்ணும். தேவையில்லாத போது ஆஃப் பண்ண சொல்றாங்கன்னா ஆக்சுவலா உள்ள எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்து பாருங்க. எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் அக்கர் இருக்கும் எங்க கண்டக்ஷன் பேண்ட்ல. மொபிலிட்டி வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். இங்க பாருங்க ஹோலோட மூவ்மெண்ட்டுமே இருக்கு. ஆனா இங்க இருந்த வேலன்சி பேண்ட்ல இருக்கும் மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். ஜஸ்ட் வந்து என்னன்னா மூவ் ஆகுற மாதிரி வந்து இமேஜினரியா இருக்கும். பட் ஆக்சுவலா என்னன்னா அது வந்து ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது ரைட்டா. அடுத்து எலக்ட்ரான் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெகட்டிவ் சார்ஜ் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டதான் எலக்ட்ரான். ஸோ அது நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோட மூவ்ஸ் இருக்கும் ரைட்டா. ஹோலோட மூவ் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். அது என்னன்னு சொல்லி வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் ரைட்டா. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். இப்ப புரியுதா? எலக்ட்ரான்னா என்ன? ஹோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஓரளவு உங்களுக்கு என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரி. இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நல்லா கவனிங்க. இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர்ல என்ன? இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர்ல ஸோ இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அதுல டோப்பிங்கே இருக்காது. அதுல எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷனும் ஹோலோட கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா இருக்கும். இது வந்து உங்களுக்கு புரியுது. ரைட். அடுத்து வாங்களேன். அடுத்து எக்ஸ்டர்னிக் செமிகண்டக்டர். ஸோ எக்ஸ்டர்னிக் செமிகண்டக்டர்னா என்னன்னா நல்லா கவனிங்க. இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. இதுல இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர். ஸோ ஒரு இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர்ல இம்பியூரிட்டியை ஆட் பண்ணும்போது அதுதான் வந்து எக்ஸ்டர்னிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றது. எதுக்கு சார் இந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும்? இம்பியூரிட்டின்னு சொல்லலாம் இல்லைன்னா டோப்பிங் சொல்லலாம். எதுக்கு ஆட் பண்ணணும்? அது பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்களேன். கண்டக்டிவிட்டி இன்ஸ்டனிக் செமிகண்டக்டரை விட கண்டக்டிவிட்டி எதுக்கு அதிகமா இருக்குன்னா அந்த எக்ஸ்டர்னிக் தான். நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். எதுக்காக அந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருதா? எதுக்காக இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான். கண்டக்டிவிட்டி வந்து ஹையரா வேணும். ரெண்டாவது சார்ஜ் கேரியரை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் சார்ஜ் கேரியரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷனும் ஹோலோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ ஈக்குவலண்டா இருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தாதான் அந்த இடத்துல என்னென்ன எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கும். எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருந்தாதான் வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகும். பட் அப்ப ஈக்குவலண்டா இருந்தா நடக்காதா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டோப்பிங் அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதன் மூலம் ஆட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் கேரியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட வந்துன்னா அந்த அளவு வந்து அதிகரிக்கும். அதனால மூவ்மெண்ட் இருக்கும். கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வந்து யூஸ் பண்ணப்படுது. இதுல ரெண்டு டைப். என் டைப் ஒன்று, இன்னொன்று பி டைப் ஒன்று. என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செமிகண்டக்டர்ல கம்போசிஷன்ல
presence of impurity. இந்த கம்போசிஷன் நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்தோம். இம்பியூரிட்டில இன்ஸ்டனிக் சொல்றது. இன்ஸ்டனிக்னா டோப்பிங் எதுவுமே இருக்காது, பியூரா இருக்கும்னு சொல்றது. எக்ஸ்டனிக்ஸ் பொறுத்தளவுக்கு இம்பியூரிட்டிக் இருக்கும், இல்லைன்னா டோப்பிங் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றது. இதுல ரெண்டு டைப், ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். அந்த டோப்பிங் அப்படின்னு சொல்றோமா, அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த கான்செப்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். டோப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எது impurity atom into the பியூரான செமிகண்டக்டர். எதுக்கு? டு இம்ப்ரூவ் த கண்டக்டிவிட்டி. நல்லா கவனிங்க, தூய செமிகண்டக்டர் சிறிய அளவு இம்பியூரிட்டி ஆட்டம் சேர்த்து கண்டக்டிவிட்டியை அதிகரிக்கும் முறை தான் என்னன்னா டோப்பிங் வந்து எனப்படும். இல்ல பியூரான செமிகண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுல லெஸ்ஸான ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். நான் டோப்பிங் சேர்த்துட்டேன்னா அந்த ஃப்ரீயான எலக்ட்ரான் இதை ஹோல் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன கரண்டோட ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோப்டான செமிகண்டக்டர் என்ன சொல்லுவேன்னா எக்ஸ்டர்னிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப சிலிக்கான் வந்து பியூர் ரைட்டா, பியூரான இன்ஸ்டனிக், அதோட எது சேர்க்கிறாங்க, பாஸ்பரஸ் சேர்க்கிறாங்க. இதுல என் டைப்புக்கு. இதே சிலிக்கானோட போரான சேர்த்தாங்கன்னா அது வந்து பி டைப்புக்கு. இதுதான் டோப்பிங்கோட ப்ராசஸ். என்ன பண்றாங்க, ரொம்ப கம்மியான ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு, அதிக ஃப்ரீ எலக்ட்ரான் வேணும், இல்ல அதிக ஃப்ரீ ஹோல் வேணும், இதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாசு வந்து சேர்க்கிறாங்க. மாசு சேர்த்தல் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ வாங்க, அதாவது செமிகண்டக்டர்ல நல்லா கவனிங்க. செமிகண்டக்டர்ல டைப்னு பார்த்தோம் ரைட்டா. அந்த செமிகண்டக்டர் டைப்ல வந்துன்னா இன்ஸ்டனிக் எக்ஸ்டனிக். அந்த எக்ஸ்டனிக்ல ரெண்டு டைப், ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். அப்ப இந்த என் டைப் பார்த்தலாம். என் டைப் செமிகண்டக்டர், என் வகை குறைக்கடத்தி. என்னன்னு பாருங்களேன். என் டைப் செமிகண்டக்டர் வந்து ப்ரொடியூஸ்டு பை த ஆடிங் டெட்ராவேலன் இம்பியூரிட்டி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் டைப் செமிகண்டக்டர்ல என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிங் த டெட்ராவேலன் இம்பியூரிட்டி. ஸோ பென்ட்ராவேலன் இம்பியூரிட்டி. பென்ட்னாவே அஞ்சுன்னு அர்த்தம். பென்ட்னாவே அஞ்சு. பென்ட்ராவேலன் பை வேலன்சி எலக்ட்ரான். அதாவது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த என் டைப் செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சர்க்யூட்ல ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம், ஹோலோட மூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். என் டைப்ல எப்படி இருக்கும்னா, அதாவது நார்மலா நார்மலா என்ன, ஒரு இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர் இருக்கு, அதுல ஏதோ ஒன்று சேர்க்கிறாங்க. அந்த சேர்க்கிறது நல்லா கவனிங்க, அந்த சேர்க்கிற தனிமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் எவ்வளவு இருக்குன்னா அதோட வேலன்சி எலக்ட்ரான் வந்து பென்டாவேலண்டா இருக்கும். அது என்ன பென்ட்ராவேலன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தனிமமானது அதோட எலக்ட்ரான் கூட்டுல கடைசி கூட்டுல என்ன 5 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் 5 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி இருக்க தனிமத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தனிமம் அதோட கடைசி எலக்ட்ரான் கூட்டுல 5 இருக்கோ, 5 இருந்துச்சுன்னா, ஸோ வேலன்சி எலக்ட்ரான், இது வந்து ஒரு கான்செப்ட். வேலன்சி எலக்ட்ரான் 5 இருந்துச்சுன்னா அந்த தனிமத்துல இருக்கிற அந்த தனிமமானது என்ன பண்ணும்னா எலக்ட்ரானை கொடுக்கும். டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டோனர்? ஏன் டோனர்னா 5 எலக்ட்ரான் இருக்கும்போது அது கொடுத்துச்சுன்னா, 5 எலக்ட்ரான் இருக்கும்போது அது கொடுத்துச்சுன்னா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதும் ஒரு தனிமம் என்னன்னா ஸ்டேபிளா இருக்க பார்க்கும்னு சொல்லுவாங்க. ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கும். ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கும். ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு தேவை வந்துன்னா 8 எலக்ட்ரான். ஒரு கூட்டு, அதாவது ஒரு தனிமம் அதோட கடைசி கூட்டுல கரெக்டா 8 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு தனிமம் அதோட கடைசி கூட்டுல 5 இருக்குன்னா அது என்ன பண்ணுன்னா, ஓகே என்கிட்ட 3 இல்லையே, அது என்ன பண்ண சொல்லிட்டு நான் டொனேட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு இருக்கும். அப்படி அப்படி 5 பென்ட்ராவேலன் இம்பியூரிட்டியா இருக்கிற தனிமத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கூட இன்ஸ்டனிக் செமிகண்டக்டரா இருக்கிற சிலிக்கான் கூட சேர்ப்பாங்க. அப்ப சிலிக்கான் கூட சேர்க்கும் போது இந்த பென்ட்ராவேலன் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும், டொனேட் பண்ணும் ரைட்டா. ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட போகும். கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட போயிடுச்சுனாவே என்ன ஆகும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட என்னது எலக்ட்ரான் ஆனது போயிடுச்சுனாவே என்ன ஆகும், டக்குன்னு கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஏன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டோட ஃப்ளோ வரும் ரைட்டா. எப்படி கரண்டோட ஃப்ளோ, ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட எலக்ட்ரான் போயிட்டாவே டக்குன்னு கரண்ட் வந்து, அதாவது அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ வந்தாவே கரண்டோட ஃப்ளோ இருக்கும். கரண்ட் இருந்தாவே எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் ரைட்டா. இதுதான் கான்செப்ட். அப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன், நார்மலா ஒரு செமிகண்டக்டர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரானோட வந்து ஃப்ளோ இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த என் டைப் என்ன பண்றாங்கன்னா ஒரு டோப்பிங்கை சேர்க்கிறாங்க.
ஸோ டோப்பிங் என்பது என்னன்னா கரெக்டா பெட்ராவேலன் 5 வேலன்சி எலக்ட்ரான் இருக்கிறது எடுக்கிறாங்க. அந்த 5 வேலன்சி எலக்ட்ரான்ல என்ன ஆகும்னா நார்மலா கவனிங்க. நார்மல் என் டைப்னாவே என்ன இருக்கும்? எது அதிகமா இருக்கும்? எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியரா இருக்குமா? ஸோ எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும்போது நல்லா கவனிங்க. எலக்ட்ரான் அதிகரிக்கும் போது அது கொஞ்ச அளவு எனர்ஜி கிடைச்சா போதும். டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்ஷன் பேண்டுக்கிட்ட போயிடும். அதனால தான் வந்து என்னன்னா அந்த 5 வேலன்சி கொண்ட எலக்ட்ரானை கொண்டு வராங்க. அது டொனேட் பண்ணுது. அப்படி டொனேட் பண்றதுனால அந்த இம்பியூரிட்டி ஆட்டம் கிவ் எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, அதனால டோனர் இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெர்மி லெவல் நியர் கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட போயிடும். கண்டக்ஷன் பேண்ட் கிட்ட போகும்போது எனர்ஜி கிடைச்சிரும், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா கரண்டோட ஃப்ளோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த என் டைப். இப்போ இதுல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு வந்துட்டாவே அதுல என்னன்னா அதிகமா எலக்ட்ரான் இருக்கும். அதிகமா எலக்ட்ரான் இருக்கும்போது அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்பியூரிட்டி அதுக்கு எனர்ஜி கொடுத்து அந்த எனர்ஜி மூலம் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ பண்ண வைக்கும். இதுதான் தெரியணும். எக்ஸாம்பிள் ஆஃப் டோனர் இம்பியூரிட்டி பாருங்களேன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் வந்து ஆன்டிமோனி. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து வாங்க, பி டைப் செமிகண்டக்டர். அதென்ன பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் தமிழ்ல நிறைய இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இதையும் தமிழாக்கம் கொடுத்துருக்கலாம். பட் என்னன்னா பிடிஎஃப்ல மாத்தி கொடுத்துறேன். பிடிஎஃப்ல மாத்தி கொடுத்துறேன். ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா நிறைய வார்த்தைகள் வந்து அப்படி மாறாம இருக்கு. இங்கிலீஷ்லேயே வந்துருது. நான் டெஃபினட்டா என்ன பண்ணேன்னா நான் மாத்தி கொடுத்துறேன். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க. பி டைப் செமிகண்டக்டர் ஃபார்ம்டு பை ஆடிங் ட்ரைவேலன் இம்பியூரிட்டி. ஸோ ட்ரைவேலன் மீன்ஸ் வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதாவது கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹோலோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஹோல் மீன்ஸ் என்ன? எலக்ட்ரான் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானுக்கான மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு, ரைட்டா? அதான் வந்து ஹோல். ஹோலோடது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். பட் ஹோலோட மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா அது எதுல இருக்குன்னா வேலன்சி பேண்ட்ல தான் இருக்கும். வேலன்சி பேண்ட்ல இருக்கனால ஒரு யூஸும் கிடையாது, ரைட்டா? சரி, இப்போ என்னன்னா பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோலோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்னு சொல்றேன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹோல் மூவ்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா இருக்கும். ஹோலோட மூவ்மெண்ட் இருக்கும். பட் அந்த ஹோலோட மூவ்மெண்ட்டுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இம்பியூரிட்டி. அந்த இம்பியூரிட்டி வந்து ட்ரைவேலண்டா இருக்கும். ஸோ ட்ரைவேலண்ட்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதாவது ஒரு தனிமமானது அதோட எலக்ட்ரானோட கூட்டுல வந்து அது எலக்ட்ரானோட கடைசி கூட்டுல 3 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது கொடுக்க ரெடியா இருக்காது, வாங்க தான் ரெடியா இருக்கும். ஏன்னா எனக்கு தேவை மொத்தம் எத்தனை தேவைன்னா 8 வேணும். நான் ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு 8 தேவை. இதுக்கு முன்னாடி 5 இருந்தது. 5 இருக்கும்போது என்ன பண்ணும்னா ஓகே நமக்கு வந்து என்னன்னா ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த 5 வந்து என்னன்னா என்ன பண்ணுவோம், டொனேட் பண்ண பார்க்கும். ஆனா ஒரு தனிமமானது 3 தான் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது கொடுக்க ரெடியா இருக்காது, வாங்க தான் ரெடியா இருக்கும். அப்ப வாங்க ரெடியா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ட்ரைவேலன் இம்பியூரிட்டியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வாங்குறது மீன்ஸ் வந்து என்னன்னா அக்செப்டர், ரைட்டா? அக்செப்டர். ஸோ அந்த பி டைப் செமிகண்டக்டர்ல அக்செப்டர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா நெகட்டிவ்லி சார்ஜ். அக்செப்டர் மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த இம்பியூரிட்டி தான், அது மைனஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால ஸோ மைனஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது பிளஸ் வந்து என்ன இருக்குன்னா ஹோல் இருக்கா, அதனால ஹோலோட மூவ்மெண்ட் வந்து பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல என்ன தெரிய வருதுன்னா என் டைப்ல எலக்ட்ரான் அதிகமா இருக்கும், அதனால கரண்ட் ஃப்ளோ வரும். பி டைப்ல வந்து ஹோல் அதிகமா இருக்கும், அதனால என்ன ஆகுனா ஹோலோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து புரியணும். இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் வந்து ஹோல் தான் மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி கேரியர். இட் அக்செப்ட் எலக்ட்ரான் எது, அதாவது இந்த இம்பியூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்பியூரிட்டி எது இந்த இடத்துல வந்து ட்ரைவேலன், அதுதான் வந்து இம்பியூரிட்டி. அது என்ன பண்ணும், எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். அதனால அக்செப்டர் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபெர்மி லெவல் என்னன்னா வேலன்சி பேண்ட் கிட்ட போயிடும். அதனால என்ன அப்படின்னா எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து இருக்காது, பட் அதுக்கு பதிலா ஹோலோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பியூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் போரான், அலுமினியம் அண்ட் வந்து கேலியம். ஸோ போரான், அலுமினியம் அண்ட் வந்து கேலியம். இப்போ இந்த கொஸ்டினை வந்து பாருங்களேன். இஃப் த மொபிலிட்டி ஆஃப் த ஹோல்ஸ் reduced to half its original value, keeping other parameter constant, then the conductivity of a p-type semiconductor, அதாவது துளைகளின் இயக்கத்திறன் அதன் ஆரம்ப மதிப்பின் பாதியாக குறைக்கப்பட்டால் மற்ற அளவுகளுக்கு மற்ற அளவுகளாம் மாறாமல் கான்ஸ்டண்டா இருக்கும்போது p-type செமிகண்டக்டரோட கடத்துத்திறன் கண்டக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இதுல க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டா, ரைட்டா? நம்ம என்ன பார்த்துருக்கோம், பி டைப் செமிகண்டக்டர்ல
எது வந்து அதிகமா இருக்கும்? எது ஹோல்ஸ் அதிகமா இருக்கும்? மெஜாரிட்டி கேரியர் அப்படின்னு சொன்னா, ஸோ மெஜாரிட்டி கேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸா இருக்கும். அப்ப என்ன இருக்காது? கரண்ட் இருக்காது. சாரி, எலக்ட்ரான் இருக்காது. அப்ப ஹோலோட மொபிலிட்டி, அதாவது ஹோல்ஸ் அதிகமா இருக்குன்னா அதோட மூவ்மெண்ட் இருக்கும், ரைட்டா? அதோட மூவ்மெண்ட் எதுல இருக்கும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும். இப்போ ஹோலோட மொபிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்றாங்க. மிச்சம் எதுவுமே வந்து என்னன்னா, மிச்சம் எதையுமே தொடல. மிச்ச பேராமீட்டர் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. ஹோலோட மொபிலிட்டி மட்டும் நான் கம்மி பண்றேன்னா, அதனால பி டைப் செமிகண்டக்டர்ல கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஹோல் தான் மெஜாரிட்டி கேரியர் வந்து பி டைப்ல இருக்கும். அது கம்மியாகும் போது ஆல்மோஸ்ட் என்ன கண்டக்டிவிட்டி மீன்ஸ் என்னன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் மெஜாரிட்டியா இருந்துச்சுன்னா, ஸோ எலக்ட்ரான் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டக்டிவிட்டி. கண்டக்ட்னா கடத்துத்திறன் வந்து என்னன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் மெஜாரிட்டியா இருந்துச்சுன்னா அப்போதும் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஹோலோட ஹோல் மெஜாரிட்டியா இருந்தாலும் அப்போது என்னன்னா கண்டக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா மைனஸ் இருக்கும், பாசிட்டிவ் கிரியேட் ஆகும், தட் இஸ் அ மூவ்மெண்ட் இருக்கும். ஹோல் இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்கும், மைனஸ் வந்து எலக்ட்ரான் இருக்கும், தட் இஸ் அ மூவ்மெண்ட். பட் அது எங்க மூவ் ஆகுது, அதுதான் கண்டக்ஷன் அப்படின்னு என்பது ஒண்ணு நடக்கும், ரைட்டா? நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சுன்னா அது டைரக்டா தெரியும், ஹோலா இருந்தா பெருசா தெரியாது, அவ்வளவுதான். இப்ப ஹோலோட இது அவன் கேட்கிற கேள்வி, பி டைப்ல ஹோல் வந்து நான் கம்மி பண்ணும்போது அங்க இருக்கிற பி டைப் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்னா குறையும். ஏன்னா ஹோல் தான் அதிகமா இருக்குது, அதுவே குறையும் போது அதோட கண்டக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சு, ரைட்டா? ஸோ ரெடியூஸ் டு த ஹாஃப் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தாதான் பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல் தான் வந்து மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி கேரியர். இப்படி இருக்கும்போது ஹோல் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால இருக்கிற அந்த மூவ்மெண்ட் என்ன ஆகும், கம்மியாகும், ரைட்டா? அதுதான் அவன் கேட்கறான். அப்போ ஹோல் கம்மியாகும் போது மூவ்மெண்ட்டுமே கம்மியாகும். மூவ்மெண்ட் கம்மியாகும் மீன்ஸ் வந்து கடத்துத்திறன் என்ன ஆகும்னா கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்கா. ஆன்சர் பி தான் வரும். ரைட். இப்போ நம்ம பார்த்தா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல், சிலிக்கானோட பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் தான் வந்து இன்ஸ்டனிக் செமிகண்டக்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள். என் டைப்பை பார்த்தோமா, எக்ஸ்ட்ரினிக்ல 2 இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரினிக்ல வந்துன்னா 2 இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரினிக் ஒன்று வந்து என் டைப்பு, இன்னொன்று வந்துன்னா பி டைப்பு. என் டைப்பு பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தட் இஸ் மொபைல் எலக்ட்ரான். மொபைல் மீன்ஸ் இந்த இடத்துல மீனிங் என்னன்னா மொபைல்னா மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். மொபைல் எலக்ட்ரான். பி டைப் பொறுத்தளவுக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்காது, அதிகமா இருக்காது. ஸோ பாசிட்டிவ் ஹோல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஹோல், அதனால இதுல மொபைல் ஹோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோல்னா சொல்லிட்டேன், பாசிட்டிவ் டெர்மினல், ரைட்டா? பாசிட்டிவ் டெர்மினல் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப கவனிங்க. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா, டோப்பிங் எலிமெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டோப்பிங்கோடது நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன். நார்மலா ஒரு செமிகண்டக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்ட்ரினிக்கா இருக்குன்னா டோப்பிங்கே இருக்காது, பியூர் ஃபார்மா இருக்கும். எக்ஸ்ட்ரினிக்ல தான் டோப்பிங் சேர்ப்பாங்க. அப்படி டோப்பிங் சேர்க்கறதுனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதோட கான்சன்ட்ரேஷன்ஸ், கெரியர் அப்படின்னு வந்தாவே எலக்ட்ரான் இல்லடா ஹோலு, ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் மாறுபடும். அதனால என்ன இருக்குன்னா மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும், கண்டக்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி தனிமங்கள் வந்து ஆவர்த்தன அட்டவணையில எங்க இருக்குன்னு பாருங்களேன். குரூப் 3 எலிமெண்ட். ஸோ பி டைப் பொறுத்தளவுக்கு என்ன எங்க இருக்குன்னா, பி டைப்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் இதெல்லாமே வந்து குரூப் 3 எலிமெண்டா இருக்கும். ஸோ குரூப் 3 இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ போரான், அலுமினியம், கேலியம், அதே மாதிரி வந்து இண்டியம் இருக்கா. இப்ப என் டைப்பான எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா குரூப் 5ல வந்து பார்க்க முடியும். குரூப் 5னா எங்க இருக்கு பாருங்களேன். பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் வந்து பிஸ்மத். ஸோ எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ பாஸ்பரஸ் இருக்கு, ஆர்சனிக் இருக்கு, ஆன்டிமோனி இருக்கு அண்ட் வந்து பிஸ்மத் இருக்கு. ஜஸ்ட் என்னன்னா பீரியாடிக் டேபிள்லயுமே எந்த வந்து குரூப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி கேட்கலாம். அதனால இது வந்து கொடுத்துருக்கேன். ரைட், இந்த கொஸ்டின் பாருங்களேன். பி டைப் மெட்டீரியல் ஃபார்ம்டு பை த டோப்பிங் த பியூர் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான் கிறிஸ்டல் with impurity atoms having dash valence electron. The element most frequently used for this purpose. தூய ஜெர்மானியம் மற்றும் அல்லது சிலிக்கான் படிகத்தில் இணைதிறன் எலக்ட்ரான்கள் கொண்ட மாசு அணுக்களை சேர்ப்பதன் மூலம் பி டைப் பொருள் மெட்டீரியல் உருவாக்கப்படுகிறது. இதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் தனிமம் டேஷ் ஆகும் இருக்கா. நல்லா கவனிங்க, இதுல க்ளூ வந்து பி டைப் மெட்டீரியல்.
ஸோ பி டைப் அப்படின்னு வரும்போது நல்லா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா, ஸோ ஒரு இது வந்து என் டைப் பி டைப் இருக்குன்னா, ஸோ என் டைப்புக்கு என்ன வரும், பென்டா வேலன் அப்படின்னு பார்த்தோமா. நான் ஆக்சுவலி பெட்ரா வேலன் சொன்னேன், என்னோட தப்பு தான். அது வந்து பென்டா வேலன். ஸோ பென்டா வேலன் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, நல்லா கவனிங்க. ஸோ என் டைப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பென்டா வேலன் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வேலன்சி எலக்ட்ரான். அதே இது பி டைப் அப்படின்னு வரும்போது என்ன, ட்ரை வேலன். ட்ரை வேலன்னா 3 வேலன்சி எலக்ட்ரான். அப்ப அவன் கேட்ட கேள்வி இதுதானே. அவன் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா இதுல தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அந்த பி டைப் மெட்டீரியல்ல இம்பியூரிட்டி ஆட்டம், அந்த இம்பியூரிட்டி ஆட்டத்துக்கு எத்தனை இருக்கணும், ட்ரை வேலன்ட் இருக்கணும். ஸோ ட்ரை வேல்னா 3 ரைட்டா, 3 வேலன்ஸ் ரைட்டா. ஸோ 3 வேலன்ஸ்னால என்ன ஆகும், 2 இது வந்து எலிமினேட்டர். நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் பி டைப் அப்படின்னு சொன்னதுனால. சரி, அடுத்து the element most frequently used for this purpose. அதாவது பி டைப்புக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். போரான், அலுமினியம், கேலியம் அண்ட் வந்து இண்டியம். இதுல இருக்கிற ஒன்று தான் வரணும். நீங்க பாருங்க, கேலியம் இருக்கு ரைட்டா, கேலியம் இருக்கு, கேலியம் வரணும். ஆர்சனிக் வந்து, பாஸ்பரஸ் வரக்கூடாது. பாஸ்பரஸ் எதோடது வருதுன்னா அது என் டைப்போடது. அப்ப பி டைப்புக்கு எது வருதுன்னா கேலியம் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் எதுக்காக இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், அதனால தான். இப்ப செமிகண்டக்டர் நார்மலா 2 விதமா டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு கம்போசிஷன், இன்னொன்னு வந்து இம்பியூரிட்டி வச்சு. இது இல்லாம சில டைப் இருக்கு. அதுதான் வந்து டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டைரக்ட் பேண்ட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எனர்ஜியானது எனர்ஜியானது நல்லா கவனிங்க. ஸோ எலக்ட்ரான் டைரக்ட்லி ரிலீஸ் எனர்ஜி அஸ் அ லைட். அதாவது என்ன, எலக்ட்ரான் வந்து என்னன்னா லைட் என்ன பண்ணும்னா எனர்ஜியா வந்து ரிலீஸ் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி, லேசர் டயோடு, இதுக்கு எல்லாத்துலயும் என்னன்னா இந்த டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹைலான லைட் எமிஷன் கொண்டது. எக்ஸாம்பிள் வந்து நீங்க பார்த்துக்கலாம், கேலியம் ஆர்சனைடு, கேலியம் வந்து நைட்ரேடு, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். இப்ப அதே இது இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எனர்ஜியானது வந்து மோஸ்ட்லி வந்து ஹீட்டா ரிலீஸ் பண்ணப்படும். எதுனா லைட்டா இல்லாம. ஸோ லைட்டா இல்லாம ஹீட்டா ரிலீஸ் பண்ணப்படுறது இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். புவரான லைட் எமிஷன் இருக்கும். மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் சர்க்யூட், நார்மலா இருக்கிற எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல இது வந்து யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம். அதாவது ஒன்னும் கிடையாது, இந்த எக்ஸாம்பிள் தான். சிலிக்கான் ஜெர்மானியத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற கால்சியம் சாரி கேலியம் ஆர்சனைடு, கேலியம் நைட்ரேடு, இதெல்லாம் வந்து டைரக்டான பேண்ட் கேப் செமிகண்டக்டர். அதாவது ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ல இருந்து லைட் எனர்ஜி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த எக்ஸாம்பிளை வந்து யூஸ் பண்றது. இந்த எக்ஸாம்பிளை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 இதை கொடுத்துட்டு கால்சியம் ஆர்சனைடு, கால்சியம் நைட்ரேடு, இது டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டரா, இல்ல இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டரா, இல்ல இன்ஸ்டனிக்கா, இல்ல எக்ஸ்டனிக்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து அடுத்து இப்ப என்னன்னா, இந்த செமிகண்டக்டர் பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது செமிகண்டக்டர்ல கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, எலக்ட்ரான் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இதோட பேர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதனால கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கண்டக்டிவ்னா கடத்துத்திறன் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே இங்கிலீஷாவே கொடுத்துட்டேன். ஸோ தயவு செய்து வந்து என்னன்னா பிடிஎஃப்ல நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துறேன். இது வந்து கவனிக்கல. ஸோ அதனால வந்து என்னன்னா மாடிஃபை பண்ணிடுறேன். சரி, நல்லா கவனிங்க. கண்டக்டிவிட்டி, ஸோ கடத்துத்திறன் வந்து அதிகமா இருக்குதுனாவே அந்த இடத்துல என்ன மீனிங், அதுல இருக்கிற மின்தடை வந்து கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுதான். ஸோ செமிகண்டக்டர் ஹாஸ் அ நெகட்டிவான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டிவிட்டி கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதனால இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனால என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நெகட்டிவ். அதாவது ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணா இன்னொன்னு வந்து குறையுதுல, அதான் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவான வந்து என்னன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து கொண்டதான் எதுனா செமிகண்டக்டர். இப்ப இந்த கேள்வி பாருங்களேன். The resistivity of the semiconductor decreases with the increase in temperature because, so செமிகண்டக்டர்ல மின்தடை திறன் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைவதற்கான காரணம் என்ன, எதனால, லாட்டிஸ் வைப்ரேஷன் ஸ்டாப், படிக அணுக்களின் அதிர்வுகள் நிறுத்தப்படும், இதனாலயா, கிடையாது. பேண்ட் கேப் இன்க்ரீஸ், நல்லா கவனிங்களேன். ஆற்றல் இடைவெளி இருக்கு பாத்தீங்களா,
ஆற்றல் இடைவெளியானது வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நிறைய இடைவெளி இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? இன்சுலேட்டர்னு சொல்லுவோமா? ஏன்னா நிறைய இடைவெளி இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது? எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இருந்தாலும் அதனால என்ன பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்காது. ஸோ அதனால என்னன்னா இதுவும் வராது. எலக்ட்ரான் லூஸ் வந்து எனர்ஜி. ஸோ எலக்ட்ரான்கள் என்ன அப்படின்னா ஆற்றலை இழக்கின்றன. எலக்ட்ரான் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா அதனால எப்படி வந்து கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ்க்கு இதுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னன்னா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுனால ரெசிஸ்டிவிட்டி ஏன் குறையுதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அதிகமான சார்ஜ் கேரியர் ஜென்ரேட் ஆகும். சார்ஜ் கேரியர் மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் அண்ட் ஹோல் வந்து அதோட பேர் வந்து என்னன்னா ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஆக்சுவலா வந்து அவங்க சொல்ல வர்றது. இதனாலதான் என்ன பண்ணப்படுதுன்னா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அதாவது செமிகண்டக்டர்ல நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த தனிமங்களான சிலிக்கானு ஜெர்மானியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் அதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேட்டு வச்சிருவாங்க. சிலிக்கான் வந்து மோஸ்ட்லி யூஸ்டான செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல. இது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க சிலிக்கான் இஸ் அ செமிகண்டக்டர் செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் என்னோட எர்த் கிரஸ்ட். நம்மளோட எர்த்தோட கிரஸ்ட்ல வந்து என்னன்னா ஆக்சிஜனுக்கு அப்புறம் அதிகமா கிடைக்கிறது என்னன்னா இந்த சிலிக்கான் தான். இதனால என்ன மேக் இட் சீப்பர் இன்னும் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது சிலிக்கானோட ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதுல கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். சிலிக்கான் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஹையான டெம்பரேச்சர்லயும் ஒர்க் ஆகும். சுவிட்சிங் அப்ளிகேஷனுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அண்ட் பவர் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. ஹை பவர் டிவைஸ்ல என்ன பண்ணப்படுதுன்னா இது வந்து யூஸ் பண்ணப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாமே என்னன்னா டிவைஸ். எஸ்சிஆர்னா ஒண்ணும் கிடையாது. சிலிக்கான் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். டயாக் மீன்ஸ் என்னன்னா டயோட். ஸோ டயோட் ஃபார் ஏசி அதாவது ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்றது. ட்ரையாக் மீன்ஸ் வந்துன்னா ட்ரையாட் ட்ரையோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விதமான வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்புட் இருக்கும். ஸோ ட்ரையோட் ஃபார் ஆல்டர்னேட் கரண்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுல லோவான லீக்கேஜ் கரண்ட் அதிகமான லீக்கேஜ் கரண்ட் இருக்காது. லோ ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும்னா இது நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்ப சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் அண்ட் வந்து அட்டாமிக் வெயிட் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா சிலிக்கான் ரேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட். அதனால இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் தமிழ்ல வந்து டெஃபினட்டா உங்களுக்கு நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கரெக்டா என்ன ஆகும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜெர்மானியத்தை பாருங்களேன். ஸோ ஜெர்மானியம் பொறுத்தளவுக்கு இட்ஸ் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் தான் ரைட்டா செமிகண்டக்டர் தான். இதோட இம்பார்ட்டன்ட் பொறுத்தளவுக்கு என்ன ஹையான கண்டக்டிவிட்டி ஏன்னா லார்ஜ் மொபிலிட்டி இருக்கும். ஸோ லார்ஜ் மொபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது அதோட மொபிலிட்டி மீன்ஸ் வந்து என்னன்னா மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கனால மூவ்மெண்ட்டுக்கான கேப் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஹை கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். இது சிலிக்கானை விட வந்து லீக்கேஜ் கரண்ட் கொஞ்சம் ஹையா இருக்கும். தெர்மல் ஸ்டெபிலிட்டி பாருங்களேன் சிலிக்கானோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி ஆஃப் ஜெர்மானியம் எதுனா இதை விட சிலிக்கானை விட நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்னதான் வந்து அதாவது கண்டக்டிவிட்டி அதிகம் பட் ரெண்டு பிரச்சனை வந்து லீக்கேஜ் கரண்ட் அதிகமா இருக்கு. தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் வந்து என்னன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் வந்து என்னன்னா வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்மி தான். இது ஹை ஃப்ரீக்வன்சி சர்க்கியூட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதோட அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் வெயிட் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து கேலியம் ஆர்சனைட். ஸோ இதோட ஏன்னா மொத்தம் 3 இது வந்து அதிகமா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ கேலியம் ஆர்சனைட் இஸ் அ காம்பவுண்ட் செமிகண்டக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் செமிகண்டக்டர். இப்ப பாக்குறது வந்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர். இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இது வந்து டைரக்டான பேண்ட் கேப் செமிகண்டக்டர். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல இந்த கேலியம் ஆர்சனைட் தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து கோவலன்ட் பாண்டிங் இருக்கு. வெரி ஃபாஸ்டான சுவிட்சிங் ஸ்பீடு. மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி டிவைஸுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி வந்து கொண்டிருக்கும். இதோட அப்ளிகேஷன் வந்து எல்இடி லேசர் டயோடு டனல் டயோடு வெரக்டர் டயோடு பின் டயோடு இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டயோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயோடு அப்படின்னு பார்க்க போறோம். அதுல வந்து என்னன்னா இந்த கேலியம் ஆர்சனைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் சொல்லும் போது ஓகே அதுல சில மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் ஒன்று மெட்டீரியல் தான் போல இந்த கால்சியம் ஆர்சனைடு சொல்லி உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்களேன். இதுல என்ன இருக்கு செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்
ஆர் த பேண்ட் கேப் எனர்ஜி ஆஃப் இது ஒன்று கேலியம் ஜெர்மானியம் சிலிக்கான், அடுத்து கேலியம் வந்து ஆர்சனைடு. இதில் ஃபார் என்னன்னா பேண்ட் கேப் எனர்ஜி ஆஃப் வந்து என்னன்னா ஜெர்மானியம், எஸ்ஐ மீன்ஸ் வந்து பேண்ட் கேப் எனர்ஜி ஆஃப் சிலிக்கான், அடுத்து கேலியம் ஆர்சனைடு வந்து பேண்ட் கேப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் வந்து அதோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா எதுக்கு எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதுக்கு எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேண்ட் கேப் எனர்ஜி பொறுத்தல இருக்கு. அதாவது நார்மல் 3 பார்த்தோமா, மெட்டல் அப்படின்னு பார்த்தோம், செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம் ரைட்டா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலேட்டர்னு பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், பேண்ட் கேப் வந்து இது ரொம்ப வந்து என்னன்னா கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல சின்னதா கேப் இருக்கும், மெட்டல் பொறுத்தளவுக்கு அதாவது கண்டக்டர் பொறுத்தளவுக்கு ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் பேண்ட் கேப் எனர்ஜி. இதுல இதுல அதாவது இந்த செமிகண்டக்டர்ல தான் எது வரும், ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு வரும் ரைட்டா. இப்போ இந்த கேலியம் ஆர்சனைடு நல்லா கவனிங்க, கேலியம் ஆர்சனைடு வந்து நம்ம இதுல பார்த்துருப்போம் எக்ஸ்ட்ரினிக், அதாவது எக்ஸ்ட்ரினிக்ஸ் செமிகண்டக்டர்னு பார்த்தோமா. இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் வந்து இன்ஸ்ட்ரினிக் செமிகண்டக்டர். இன்ஸ்ட்ரினிக் மீன்ஸ் வந்து பியூர் ஃபார்ம்னால என்ன டோப்பிங் இருக்காது. ஆனால் எக்ஸ்ட்ரினிக்ஸ்ல என்னன்னா டோப்பிங் இருக்கும். ஸோ டோப்பிங் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இம்பியூரிட்டி வந்து இந்த ஆர்சனைடு தான், கேலியம் ஆர்சனைடு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு இதில் டோப்பிங் சேர்க்கிறாங்கன்னா டோப்பிங் இருக்கும்போது அதில் என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் கொண்டு வருவாங்க ரைட்டா. ஸோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதுல பேண்ட் கேப் எனர்ஜி, என்ன இருக்குன்னா அந்த எனர்ஜியானது ஹையா இருக்குமா, எனர்ஜியானது ரொம்ப ஹையா இருக்கும். விச் மீன்ஸ் என்ன, அந்த கேப் ஆனது கம்மியா இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து என்னன்னா கம்மியா இருக்கும், எனர்ஜி வந்து அதிகமா கிடைக்கும் ரைட்டா. அவன் கேட்கறது பேண்ட் கேப் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த கேலியம் ஆர்சனைடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது ரெண்டு கான்செப்ட். ஒன்னு இது வந்து எக்ஸ்ட்ரினிக் செமிகண்டக்டர், டோப்பிங் ஆட் ஆகும், டோப்பிங் இருக்கனால கண்டக்டிவிட்டி இருக்கும், கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலேயே வந்து அதுக்கு எனர்ஜி வந்து அதிகமா கிடைக்கும். அதனால என்ன வரும்னா கால்சியம், அதாவது கேலியம் ஆர்சனைடுக்கு தான் பேண்ட் கேப் எனர்ஜி அதிகம் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். ஸோ இது ரெண்டும் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து சிலிக்கானா இல்ல வந்துன்னா ஜெர்மானியமா அப்படின்னு டவுட் வரும். சிலிக்கானா இல்ல ஜெர்மானியம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு, அதாவது சிலிக்கான் ஜெர்மானியம் பொறுத்தளவுக்கு இதுல எதுக்கு அதிகம்னா சிலிக்கான். ஏன்னா சிலிக்கான் தான் என்னன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். தெர்மல் ஸ்டெபிலிட்டி நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து என்னன்னா 3 டிஃபரன்ஸ் சொன்னா, 3 உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொன்னேன். அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஜெர்மானியத்துக்கு கம்மின்னு சொல்லணும், எதை விட சிலிக்கானை விட. லீக்கேஜ் கரண்டுமே என்னன்னா சிலிக்கானுக்கு வந்து என்னன்னா கம்மி, ஆனா லீக்கேஜ் கரண்ட் எதுக்கு அதிகமா இருக்குதான் ஜெர்மானியத்துக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து பேண்ட் கேப் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா சிலிக்கான், எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்தை விட. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் கேலியம் ஆர்சனைடு, அதுக்கப்புறம் சிலிக்கான், அதுக்கப்புறம் ஜெர்மானியம். கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து போக போறோம். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹால் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹால் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கரண்ட் வந்து நல்லா கவனிங்க, ஒரு செமிகண்டக்டர் இருக்கு, அதுல கரண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பெர்பெண்டிகுலரா வைக்கும்போது ஒரு வோல்டேஜ் என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகுமா. இந்த கான்செப்ட் தான் என்ன ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் பாருங்க, கரண்ட் செல்லும் செமிகண்டக்டரை செங்குத்தான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அதன் குறுக்கே ஒரு வோல்டேஜ் உருவாகும். இந்த நிகழ்வு ஹால் எஃபெக்ட் எனப்படும். புரியல சார் அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்றும் கிடையாது. அனிமேஷன் பாருங்க, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதாவது நான் என்ன சொன்னேன், ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷம். ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன். ஹால் எஃபெக்ட் என்ன, நார்மலா இந்த பகுதி தான் என்னன்னா ஒரு செமிகண்டக்டர். அந்த செமிகண்டக்டர்ல என்ன கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அது பக்கத்துல செங்குத்தாக என்ன பண்றேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிறேன். இப்படி வைக்கிறதுனால என்ன இதானா வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான். நீங்க நல்லா கவனிங்க, வோல்டேஜ் வந்து என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கலாம். ஸோ கரண்ட்ல நெகட்டிவ் கான்சன்ட்ரேஷன், அதனால என்ன ஆகும், பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இது என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜை கிரியேட் பண்ணும். வோல்டேஜ் என்பது என்ன கிடையாது, ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, இஎம்எஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னா
இருக்கிற எலக்ட்ரானை வந்து மூவ் பண்றதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் ஒரு பொருளை தள்ளுறேன்னு வச்சுக்கலாம். ஏன் நான் தள்ளுறேன்? நான் ஒரு எனர்ஜி கொடுத்து தள்ளுறேன் ரைட்டா? அதாவது அதனாலதான் அந்த பொருள் போகுது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் என்ன சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜ் வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ஃபோர்ஸ். இது கிடைச்சா வந்து என்ன ஆகுனா எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்கும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து ஹால் எஃபெக்ட் என்பது நல்லா கவனிங்க. ஸோ ஹால் எஃபெக்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. அது இடையே நான் என்ன பண்றேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சா அந்த இடத்துல என்னன்னா ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. அந்த வோல்டேஜ் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்றேன்னா ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. இப்ப இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இங்க பாருங்க, அந்த ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து ஹால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால வந்து இந்த கான்செப்ட் நம்ம தெரியணும்னா அதுக்கான ரீசன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜ் பார்த்துக்கலாம். இதான் வந்து என்னன்னா ஒரு செமிகண்டக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு மேக்னெட்டை வச்சனா எனக்கு என்னன்னா ஒரு வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகுதான். அந்த வோல்டேஜ் பேரு ஹால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கான ரீசன் இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு செமிகண்டக்டர் இருக்கு. அந்த செமிகண்டக்டர் டைப்பை நான் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹால் எஃபெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி நான் டைப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா கவனிங்களேன். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா போலாரிட்டியை வச்சு, ஹால் வோல்டேஜோட போலாரிட்டி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த செமிகண்டக்டரோட டைப்னு வந்து பார்ப்பாங்களாம். இப்ப நெகட்டிவான ஹால் வோல்டேஜ் காமிச்சதுன்னா அது என் டைப்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான ஹால் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து பி டைப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகலாம். அதாவது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்களேன். அதாவது RH equal to 1/NQன்னு இருக்கா, இது வந்து ஹால் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இதன் மூலம் டைப் வந்து அறிவாங்க அண்ட் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர். அதாவது எப்படின்னா இப்ப அந்த எண் என்பது என்னன்னா கெரியரோட கான்சென்ட்ரேஷன். கெரியர் மீன்ஸ் என்ன, எலக்ட்ரான் அதிகமா இருக்கா இல்ல ஹோல்ஸ் அதிகமா இருக்கா அதை வந்து பாக்குறது. Q மீன்ஸ் வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், கெரியரோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நல்லா கவனிங்க. அதாவது இப்ப ஆர்ஹெச்சோட வேல்யூ வேணும்போது ஆர்ஹெச் நெகட்டிவா வந்துச்சுன்னா, அது வந்து என் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆர்ஹெச் வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா, ஸோ ஆர்ஹெச் வந்து என்னன்னா பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பி டைப்னு சொல்லுவாங்க. நம்ம பி டைப்ல எது அதிகமா இருக்கும், ஹோல் அதிகமா இருக்கும் ரைட்டா. மேஜர் வந்து கெரியர் அப்படின்னு பார்த்துருக்கோம். என் டைப்ல எது அதிகமா இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும் ரைட்டா. ஸோ இதன் மூலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டிவைஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு இதுல வந்து சர்க்யூட் இருக்கு, அதுல நான் தொடாமலே வந்து அது என்ன டைப் ஆஃப் வந்து செமிகண்டக்டர் அதை பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ற இதுதான் வந்து இந்த ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து என்னன்னா இதோட கான்செப்ட், இதோட அப்ளிகேஷனை நீங்க பாத்துக்கலாம். ஸோ கெரியரோட கான்சென்ட்ரேஷனை பார்க்கறது, சார்ஜ் கெரியரோட மொபிலிட்டி, சார்ஜ் கெரியர் மீன்ஸ் வந்து ஹோலா இல்ல எலக்ட்ரானா, அதோட மொபிலிட்டி எவ்வளவு இருக்கு அதை வந்து பாக்குறது, செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், அதோட அப்ளிகேஷனை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட மெஷர்மெண்ட், ஹால் எஃபெக்ட் சென்சாரு, டிரான்ஸ்டியூசர், அதே மாதிரி கரண்டை வந்து மெஷர் பண்ண முடியும் வித்தவுட் த கான்டாக்ட், ஃபைண்டிங் த செமிகண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல ரெசிஸ்டர்னா என்ன, வெர்சஸ் வந்து கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்தோம். செமிகண்டக்டர் ஆரம்பிச்சிட்டா, செமிகண்டக்டர் பொறுத்தளவுக்கு டைப் ஆஃப் செமிகண்டக்டர் இருக்குன்னு பார்த்தோம். அந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டர் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுல இன்ஸ்டனிக் எக்ஸ்டர்னிக் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்செப்ட் புரியறதுக்காக உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எனர்ஜி பேண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஃபெர்மி லெவல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அது பார்த்து முடிச்சனே என்ன பார்த்தோம்னா அதுல டைப்ஸ் இருந்துச்சுன்னா என் டைப் பி டைப் செமிகண்டக்டர்ல அது ஒவ்வொன்றா பார்த்து அந்த ஒவ்வொன்றில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலா வந்து ஹால் எஃபெக்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல நிறைய கொஸ்டினுமே உங்களுக்கு எல்லாமே டெக்னீஷியனா கேட்ட கொஸ்டினே கொடுத்தனால உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு கான்செப்ட்ல எப்படிலாம் கேள்விகள் கேட்பான்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா டயோடு இருக்கு. ஸோ டயோடு வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இன்னொன்று ரொம்பவே வந்து என்னன்னா ஒரு மாதிரி புரியறதுக்கு கொஞ்சம் டஃப்பாற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ, ஏன்னா ஒரே வீடியோ நான் ரொம்ப லென்த்தா கொடுத்தா அதுவும் வந்து என்னன்னா படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். ஆனா என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட் 2ல என்ன பண்ணலாம்னு வச்சுக்கேன், டயோட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.